السلام عليكم ورحمة الله وبركاته. حمدا لمن خلق الإنسان وعلمه البيان، والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وصحابه جند الله، وبعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரிய இந்த நிகழ்ச்சியின் தலைவர் அவர்களே, மரியாதைக்குரிய உலமாக்களே, அன்பின் நிர்வாகிகளே, இந்த ஊர் ஜமாத்தார்களே, உஸ்தாத் பெருமக்களே, வருகை தந்திருக்கக்கூடிய பெருமக்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த காரியங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கையான பெருமக்களே, இந்த கோபாலப்பட்டினம் ரஹ்மானியா குர்ஆன் மதரசா, ரஹ்மானியா நூருல் ஐன் பெண்கள் மதரசா இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரை நிகழ்த்தக்கூடிய பாக்கியம் கிடைத்தமை குறித்து வல்லவனாம் அல்லாஹ்விற்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை காணிக்கையாக்கி எனது வார்த்தைகளை தொடக்கம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் வஷ்ஷுக்ருலில்லாஹ். இங்கே பட்டம் பெற இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வாழ்விலும், இந்த மதரசாவில் கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளின் வாழ்விலும் வல்ல அல்லாஹ் வளத்தையும் நலத்தையும் தருவானாக. இந்த தீனுக்கு ஹிதுமத்து செய்யக்கூடிய, தொண்டாற்றக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு வழங்குவானாக. இந்த மதரசாவில் கற்பதற்காக பிள்ளைகளை அனுப்பி அவர்களை மார்க்கம் தெரிந்த பிள்ளைகளாக உருவாக்குவதற்கு துணை நிற்கக்கூடிய பெற்றோரை அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் துனியா ஆகிரத்தினுடைய பாக்கியங்களையும் வளமாக வழங்குவானாக. இந்த மதரசாவை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நிர்வாகிகள், அதற்கு துணை நிற்கக்கூடிய பெருமக்கள் யாவருடைய பிழைகளையும் அல்லாஹ் பொறுத்து, இந்த மஜ்லிஸுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய நம் யாவரின் பிழைகளையும் பொறுத்து குறைகளை மறைத்து, இந்த வையத்தில் அவனுக்கு விருப்பமான, அவனால் பொருந்தி கொள்ளப்பட்ட நல்லடியார்களாக வாழ்வதற்கும், நாளை மறுவுலகத்தில் அல்லாஹ்வின் சமூகத்தில் கண்ணியப்படுத்தப்பட்ட சிறந்த மனிதர்களினுடைய கூட்டத்தில் திகழ்வதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக. அருமையான பெருமக்களே, இந்த விழாவிலே நான் கலந்து கொள்வதற்காக வருகை தந்த பொழுது, இந்த இளம் பிள்ளைகள் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பேச்சை நான் சற்று நேரம் அவதானித்தேன். 5 வளையாதது 50 வளையாது என்பர். இந்த குழந்தைகளுக்கான இந்த பயிற்சி எந்த அளவிற்கு இருந்திருக்க வேண்டும் என்பதை அவர்கள் பேசிய பேச்சிலிருந்து புரிய முடிந்தது. சில பிள்ளைகளுக்கு தனித்தன்மையும் இருந்தது, அதை நான் அவதானித்தேன். அந்தந்த பிள்ளைகள் எந்தெந்த துறையில் சிறந்தவர்களாக விளங்க முடியும் என்பதை சிறு வயதிலேயே அறிய முடியும். இது இயல்பு. ஒரு மனிதனுக்கு அவன் என்ன துறையை சார்ந்தவனாக வாழ்வான் என்பதை தெரிந்து கொள்வதற்கு ஆசிரியர்களால் முயன்றால் முடியும். நான் ஒரு தகவலை சொல்லுகிறேன். யூரோப், பிரான்சுக்கு நான் சென்றிருந்த பொழுது
அங்குள்ள பள்ளிக்கூட பாடத்திட்டங்கள் எத்தகையது என்பதை குறித்து நான் பார்த்தேன். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஒரு மாணவனோ அல்லது மாணவியோ 8 வகுப்புகளுக்கு இடையில் அவர்கள் படிக்க வேண்டும். 8ஆம் வகுப்பு 8th ஸ்டாண்டர்ட். இந்த 8ஆம் வகுப்பை தாண்டி செல்வதாக இருந்தால் அப்படி செல்லும் பொழுது அவர்களே தீர்மானிக்க முடியாது. இப்ப என் பிள்ளை 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாருன்னு வைங்க, அல்லது மகளோ மகனோ படிக்கிறாருன்னா 8th வரைக்கும் படிச்சுக்கிடலாம். 9th போகும்போது நீ என்ன படிக்க வேண்டும் என்பதை அரசு தீர்மானிக்கும். இது ஆச்சரியமாக இருக்கிறது இல்லையா? 12th முடித்ததற்கு பிறகு நடைமுறையில நம்ம எல்லாருக்கும் தெரியும், இது கல்வி சார்ந்த விழா என்பதால் அது தொடர்பாக நான் பேசுகிறேன். நாம் எப்படி இருக்கிறோம், நம்முடைய கல்வி சார்ந்த விழிப்புணர்வு எத்தகையதாக இருக்கிறது, மேலை நாட்டவர்கள் எப்படி இருக்கிறார்கள், ஷரியா என்ன சொல்லுகிறது, இந்த ஷரியத்தினுடைய வழியிலே யார் இருக்கிறார், இந்த கல்வியினுடைய பார்வை யாருடைய பார்வையாக இருக்கிறது என்பது குறித்து இங்கே இளைஞர்கள் இருக்கிறீர்கள், கொஞ்சம் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதை நிர்வாகிகளுக்கும் நான் சொல்லிக் கொள்வேன். 8th ஸ்டாண்டர்ட் வரை ஒரு பையன் என்ன படிக்கிறான், அவன் என்ன மார்க் வாங்குறான், எதுல இன்ட்ரெஸ்டா இருக்கிறான் அப்படிங்கிறது தெரியுமா இல்லையா? அது அத்தனையும் ரெக்கார்ட் ஆகிடும், பதிவாகிக்கிட்டே வரும். பதிவாகிக்கிட்டு வந்த பொழுது இது எல்லாமே அந்த கல்வித்துறைக்கு போயிடும். அந்த கல்வித்துறையில இருக்கக்கூடிய அதிகாரிகள் அந்த பையனை பத்தி அனலைஸ் பண்ணுவார்கள். இவன் எப்படிப்பட்டவன், எத்தகையவன், எந்த விஷயத்துல இன்ட்ரெஸ்டா இருக்கிறான், எதுல அவன் குறைந்த மதிப்பெண் எடுக்கிறான், ஆர்வம் இல்லை என்பதை எல்லாம் கண்டுபிடித்து, நான் இதை மட்டும் வைத்து பேசவில்லை, இன்னும் சில வேலைகளை அவங்க செய்யறாங்க. செய்து 8th ஸ்டாண்டர்டுக்கு மேலே போவதாக இருந்தால் நீ என்ன துறையை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை கவர்மெண்ட் தான் தீர்மானிக்கும். என் இஷ்டப்பிரகெல்லாம் போக முடியாது. என் பிள்ளை மருத்துவர் படிக்கணும், மெடிக்கலுக்கு போகணும் அப்படின்னு நான் விரும்புறேன். ஆனா அதற்கான எலிஜிபிள் இல்லை. அதற்கான பாஸ் ஆயிட்டான், 12th பாஸ் ஆயிட்டான், மெடிக்கலுக்கு போவதற்கு என்ன அளவுகோல் மதிப்பெண்கள் வைத்திருக்கிறார்களோ அந்த மதிப்பெண்கள் அவர் பெற முடியவில்லை. அப்படி பெற முடியாத போது நான் என்ன செய்கிறேன், என்னிடத்துல வசதி இருக்குதுன்னு வைங்க, இடத்துல நிறைய பணம் குவிஞ்சு கிடக்குதுன்னா நான் என்ன செய்வேன், அதற்கு தகுந்தவர் ஆட்களை பிடித்து, அரசு அதிகாரிகளை பிடித்து, அமைச்சர்களை பிடித்து, என்னால் சீட் வாங்க முடியுமா முடியாதா, இந்த நாட்டில் நடக்குதா இல்லையா? அப்ப இத்தகைய மருத்துவர்களாக ஆனால் இவர்கள் பேஷண்டுடைய நிலை என்ன? தகுதி வாய்ந்த மருத்துவர்களாக இவர்கள் இருப்பார்களா? இல்லையே. நான் ஒரு தகவலை சொல்லுவேன், உங்கள் எல்லாருக்கும் தெரியும். காயிதே மில்லத் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய மகனார் படித்து முடித்த பொழுது, அப்ப அந்த காலத்துல பியூசி தெரியும் தானே, இப்பமெல்லாம் 11th 12th மாதிரி அங்க அந்த காலத்துல 11th இருந்தது, அதுதான் எஸ்எஸ்எல்சி. இன்னைக்கு 10th எஸ்எஸ்எல்சி. முந்தைய காலத்துல 11th தான் எஸ்எஸ்எல்சி. அதுக்கு பிறகு இதுல போய் காலேஜில் போய் பியூசி 2 வருஷம் படிக்கணும், அதுக்கு பிறகு தான் டிகிரி. அப்படிதான் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த கல்வித்துறையினுடைய அமைப்புகள் மாறிடுச்சு. அப்ப இவர் பியூசி முடித்ததற்கு பிறகு மெடிக்கல் போறதுக்கு விரும்புறார். காயிதே மில்லத் ரஹிமஹுல்லாஹ் அவங்களுடைய மகன் மெடிக்கல் போறதுக்கு விரும்புறாங்க. அப்படி விரும்பிய போது அதற்கான மதிப்பெண்கள் இல்லை, போதிய மதிப்பெண்கள் இல்லை. கிட்டத்தட்ட கொஞ்சம் நெருங்கி வந்திருக்கிறார். ஆனா உதாரணமா 1100 வாங்கணும் அப்படின்னு சொன்னா 1070 1060 இந்த மாதிரி ஒரு நெருக்கமாக வந்திருக்கலாம் அவரால். ஆனா அவருக்கு இடம் கிடைக்க இல்லை, இந்த மார்க்கை வைத்த இடம் கிடைக்க இல்லை. இப்ப அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், அன்றைய முதலமைச்சரிடத்திலே சென்று, ஏன்னா இவங்க வேல்யூபனான ஆளு, யாரும் அவங்க பேரை சொல்ல மாட்டாங்க, அவங்க பேர் முகமது இஸ்மாயில், கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத் தான் எல்லாரும் பேசுவாங்க. எதிர்கட்சியில இருக்கக்கூடியவர்கள் சாடும் பொழுது கூட, யார காயிதே மில்லத் ரஹிமஹுல்லாஹ் அவர்களை சாடும் பொழுது கூட கண்ணியத்திற்குரிய காயிதே மில்லத் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன் என்று பேசுவாங்க. இது நமக்கு கிடைத்த ஒரு அங்கீகாரம். அவங்க ஒரு அவ்வளவு அற்புதமான வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள், ஒரு சூஃபியத்தான வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள். அந்த வாழ்க்கையை படிக்கணும். நம்ம பிள்ளைகளுக்கு நம்முடைய தலைவர்கள், தூய தலைவர்கள் எப்படி இருந்தார்கள் என்பதை எல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். மதரசாவில் அது பாடத்திட்டமாக அமைக்கணும். எதிர்கால சந்ததிகளுக்கு அதெல்லாம் வசதியாக அமையும்.
அன்றைய முதலமைச்சரிடத்திலே ஒரு ரெக்கமெண்ட் வாங்கி அதற்கான, ஏன்னா முதலமைச்சர் கோட்டாண்டு ஒன்று இருக்கும், மருத்துவத்துறையை சார்ந்த அமைச்சருடைய கோட்டாண்டு இருக்கும், இப்படி எல்லாம் இந்த கோட்டாண்டு வச்சிருக்கிறாங்க. இது எதுக்கு அப்படின்னு சொன்னா, அவங்க மதிப்பெண்களால் கிடைக்க முடியாததை அமைச்சர்கள் மூலமாக பெற்றுக்கொள்வது. இந்த முறை சரியா? நம்ம எல்லாருமே அந்த கட்சி சார்பு இல்லை, இதுல எந்த கட்சி இது சார்பும் கிடையாது. இது முதல்ல இந்த முறை சரியா? எப்படி சரியாக இருக்க முடியும்? ஆனால் முதலமைச்சர் காகிதம் இல்லத்தினுடைய மகன் கேட்கிறார் என்பதற்காக சைன் பண்ணி தன்னுடைய கோட்டால கொடுத்துட்டார். அதற்கு பிறகு இவருக்கு தகவல் வருது, இவங்களுக்கு கேள்விப்படுறாங்க, முதலமைச்சருக்கு காகிதம் இல்லத்து ரஹிமஹுல்லா கால் பண்ணி கேட்கிறாங்க, என்ன நீங்க இந்த மாதிரி என் மகனுக்கு சீட் கொடுத்ததா கேள்விப்பட்டனே. ஆமா, உங்க மகனாச்சா, நான் கொடுக்காம இருக்க முடியுமா அப்படிங்கிற, அந்த சீட்டை கேன்சல் பண்ணுங்க. என் பையன் 1100 மார்க் வாங்க, உதாரணத்துக்கு சொல்றேன், இந்த மதிப்பெண்கள் எனக்கு யாவும் இல்லை, உதாரணத்துக்கு 1100 மதிப்பெண்கள் வாங்க வேண்டிய இடத்துல 1060 மார்க் வாங்கி இருக்கிறார், 40 மார்க் குறைஞ்சிக்கிறான்னு வச்சுக்கிடுவோம். இந்த 60ஐ தாண்டி எடுத்த எத்தனை பேர் இருப்பாங்களா இல்லையா? அவர்களுக்கான இடம் கிடைச்சிருச்சா? இல்ல, அவங்களுக்கு எல்லாம் கிடைக்கல, இது கோட்டால கிடைச்சது. அப்ப இவர் கேட்டாரா, இது அநீதம் இல்லையா? அவர்களுடைய இடத்தை பறிப்பதாக இது ஆகாதான்னு கேட்கிறாங்க. இது அநீதம் இல்லையா? நான் என் ரப்பிடத்திலே பதில் சொல்லணும், என் ரப்பிடத்திலே நான் பதில் சொல்ல வேண்டாமா? நான் இறைவனை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், நீங்கள் இறை நம்பிக்கை இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம், அது உங்க விஷயம். ஆனால் இறைவனிடத்திலே நான் பதில் சொல்லணும். ஒருபோதும் நான் என்ன செய்ய மாட்டேன், அதை அனுமதிக்க மாட்டேன். பிறருக்கு கிடைக்க வேண்டிய அந்த இடம் யாருக்கு கிடைக்கணும்? இவரை விட கூடுதல் மதிப்பெண்கள் எடுத்தவருக்கு கிடைக்கணும். 60 எடுத்தவருக்கு கிடைக்குது, 70 80 எடுத்தவருக்கு கிடைக்க இல்லை என்றால் அநியாயம் இல்லையா இது? ஆகவே அதை கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்லி தன்னுடைய மகனை கூப்பிட்டு, இந்த மாதிரி வழியில நீ தேடாத, வேணுமானா அதுக்கு மேல நீ ஏதாவது டிகிரி கோர்ஸ் படிக்கணும்னா BA BSc ஏதாவது படிக்கண்டா படி, இல்லைன்னா புடவை கடையில இரு அப்படின்னு இருக்கிற. எவ்வளவு ஒரு பேணுதல் இது! இதெல்லாம் மார்க்கம் நமக்கு சொல்லி தருது, இப்படிதான் இருக்கணும். இது நீதி நேர்மை துறையினுடைய அடிப்படை. இது கல்வித்துறைக்கும் பொருந்தும். அந்த வகையிலே அந்த பிரான்ஸ்ல என்ன செய்கிறார்கள் என்றால், 8ஆம் வகுப்பு முடித்ததற்கு பிறகு இவர் இந்த துறைக்கு தகுதியானவர் என்று அந்த கல்வித்துறை முடிவு செய்கிறது. அந்த கல்வித்துறை முடிவு செய்ததற்கு பிறகு அந்த கல்விகளை வர்றாங்க. எப்படி இருப்பாங்க? திறமை மிக்கவர்களாக இருப்பார்களா இல்லையா? நீங்க அந்த யூரோப்புக்கு நீங்க போய் பாத்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல உங்களுக்கு சீக்கிரமா ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியாது, அப்பாயின்மெண்ட் கிடைக்காது. தனியார் ஹாஸ்பிட்டல் சட்டுன்னு கிடைச்சிடும். இங்க எப்படி இருக்கு? இரண்டாவதாக என்னன்னா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல உள்ளுடைய அந்த ட்ரீட்மெண்ட், மருத்துவம் என்பது உயர் ரகமாக இருக்கும். பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப தாழ்ந்ததாக இருக்கும். நீ அங்கெல்லாம் அப்படிதான். அதனால மக்கள் எங்க குழுமி இருப்பாங்கன்னு கேட்டா, பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் அவங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல தேடி போவாங்க. இது இன்னைக்கு இல்ல, இது இன்றைக்கு அந்த யூரோப் கவர்மெண்ட் செய்கிறது என்றால், கடந்த காலத்திலே மருத்துவத்துறையிலே செய்தனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அவர்கள் ஆற்றிய பங்களிப்பு, அவர்கள் செய்த அந்த சேவை, அதை இன்னைக்கு அவன் எடுத்துக்கிட்டா நாம விட்டுட்டோம். இன்னைக்கு அவன் என்ன செய்யறான்? தன்னுடைய வாழ்க்கையில பின்பற்றுகிறான். அதுதான், இப்படித்தான் கல்வி இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் என்ன சொன்னதோ அதை அவன் எடுத்துக்கொண்டான். அவன் முஸ்லீம் அல்ல. ஆனால் முஸ்லிம்களினுடைய செயல்பாடுகள் அங்கே போய்விட்டது. மாற்றவர்களினுடைய செயல்பாடுகள் நம்ம இடத்துல வந்துருச்சு. இது அங்க கொடுத்துட்டு அதான் நம்ம வாங்கிக்கிட்டோம். எனவே இதை கவனத்தில் கொள்ள வேண்டும். கல்வி என்பது, அதை சிறு வயதில் இருந்தே இவர் எந்த துறைக்கு தகுதியானவர் என்பதை தெரிய முடியும். நான் சொல்ல வந்தது என்னன்னா, இந்த பிள்ளைகள் பேசும்போது நான் சில பிள்ளைகளை அவதானிச்சேன், ரொம்ப டாப்பா இருந்தது. ஹஸ்ரத்தும் சொன்னாங்க இல்லையா, நீ மனிதன் மரணத்தை மறந்தாலும் மரணம் மனிதனை மறக்காதுங்கிறது. என்ன அழகான வார்த்தை! அது அவங்களுடைய இதயத்தை தொட்டிருக்குது. அவங்க இதயத்தை மட்டும், அவங்க அந்த பையன் சொல்லும் போது நான் கேட்கல, ஹஸ்ரத் சொல்லும் போது தான் கேட்டேன். அது நம்முடைய இதயத்தை தொடுகிறது. நாம் மரணத்தை நோக்கி பயணமாகி கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நாம் மரணத்தை நெருங்கிக் கொண்டு இருக்கிறோம் என்ற உணர்வை ஊட்டக்கூடிய வாக்கியங்கள் அது.
எனவே எந்த ஒன்றிலும் நாம் சரியாக நடக்கணும் அப்படிங்கிறதுல நம்ம தீர்வா இருக்கணும். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லா ஒரு பெரிய ஹலீஃபா. நம்ம ஹலீஃபாக்கள் எத்தனை பேர்னு கேட்டா நம்ம பிள்ளைகள் 4 பேர்னு சொல்லுவாங்க. அப்படிதான் குலஃபா ஒரு ராஷிதீன் அப்படின்னு சொன்னா சையத்னா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா, சையத்னா உமர் ரலியல்லாஹு தஆலா, சையத்னா உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா, சையத்னா அலி ரலியல்லாஹு தஆலா. இந்த பட்டியலில், இந்த குலஃபா ஒரு ராஷிதீன் என்ற பட்டியலில் இன்னொரு ஹலீஃபாவை நீங்கள் சேர்ப்பதாக இருந்தால் சையத்னா உமர் இப்னு அப்துல் அசீஸ் என்கிறார்கள் இமாம்கள். ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? அவர்களுடைய ஆட்சி அற்புதமான ஆட்சி. ஒரு பெரிய விலாயத்து உள்ளவர்களாக வாழ்ந்தவர்கள். நீதி நேர்மையினுடைய உச்சம். ஒரு சமயம் அவர்களினுடைய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியில் ஜக்காத் வாங்குவதற்கு ஆள் இல்லை. எப்படி இருக்கும் பாருங்க. ஜக்காத் வாங்குறதுக்கு ஆள் இல்லை, எலிஜிபிள் இல்லை. ஜக்காத் கொடுக்கிறதுக்கு ஆள் இருக்குது, வாங்குறதுக்கு ஆள் இல்லை. எப்படி இருந்திருக்கும் ஆட்சி? யோசித்து பாருங்க. அப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை தான் இஸ்லாம் சொல்லுகிறது. இவர்களை விட சிறந்த ஆட்சியை தந்த உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஆட்சி காலத்திலே ஜக்காத் வாங்குவதற்கு ஆள் இருந்தாங்க. ஏன்னா அப்பதான் இஸ்லாம் வந்துட்டு இருக்கு, எல்லாமே நடைமுறைப்படுத்தி கொண்டே வர்றாங்க. ஆரம்பம் அது ஹிலாபத்தினுடைய துவக்க பகுதிகள் அது. அதற்கு பிறகு ஒரு நல்ல நிலை வந்து சில பிரச்சனைகள், அரசியல் ரீதியான பிரச்சனைகள் ஏற்பட்டு அதெல்லாம் தீர்ந்து ஒரு மனநிறைவான சூழல் உருவான போது உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்திலே ஜக்காத் வாங்குவதற்கு ஆள் இல்லாமல் போன போது கோதுமைகள் போன்றவைகள், சில பேரிச்ச கனிகள் எல்லாம் மிஞ்சியது. வாங்குறதுக்கு ஆள் இல்லை, ஜக்காத்து பொருளாக இருக்கு. அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? இதுக்கு மேல நம்ம வச்சுக்கிட்டே இருந்தா இந்த பொருட்கள்லாம் கெட்டு போயிடும். எவ்வளவு நாளைக்கு வைக்க முடியும்? ஸ்டோர்ல ஸ்டாக் பண்ண வைக்க முடியும். அதுக்கிட்ட ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கு. இன்றைக்கு கொஞ்சம் காலத்தை அதிகப்படுத்தலாம், அதற்கான வசதி வாய்ப்புகள் இன்னைக்கு உருவாகி இருக்கு. இந்த உணவுகளை இப்ப ஃப்ரிட்ஜில் கொண்டு வைக்கிறோமா இல்லையா? அன்றைய காலத்தில் வைக்க முடியுமா? மிஞ்சினா ஏழைகளுக்கு கொடுத்துருவோம். ஆனால் அன்று அப்படி அல்ல, பாதுகாத்து வைக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அந்த உணவெல்லாம் கெட்டு போய்விடும் என்பதின் காரணத்தினால் என்ன செஞ்சாங்கன்னா, உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் சொன்னாங்க, இந்த உணவுகளை எல்லாம் மலைகளில் மீது கொண்டு கொட்டி விடுங்கள், பறந்து செல்லக்கூடிய பறவைகள் சாப்பிட்டு விட்டு செல்லட்டும் அப்படின்னாங்க. எவ்வளவு அற்புதமான! இங்கே நான் சொல்ல வருவதற்கு, இதை சொல்வதற்கு ஒரு காரணம் என்னன்னா, உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்திலே கனிமத்து பொருள்கள், யுத்தங்களிலே கிடைத்த பொருள்கள், பொதுமக்களுக்கு கொடுக்க வேண்டிய பொருள்கள் குவிந்து கிடந்தது. அது ஜக்காத் உரியவர்கள், ஜக்காத் வாங்காதவர்கள்லாம் இல்லை, மக்களுக்கான பொருள் அது. அது எல்லாரும் வாங்கலாம். அன்பளிப்பு எல்லாரும் வாங்கலாம் தானே? எல்லாரும் அன்பளிப்பு கொடுக்கலாம். ஹதியா, அன்பளிப்புங்கிறது, கிஃப்ட்ங்கிறது யாரும் யாருக்கும் கொடுக்கலாம். அந்த மாதிரி பொருட்கள் நிறைய இருக்கிறது. அது பங்கீடாமல் வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு நாள் அவர்களுடைய மகன் வந்து கேட்கிறாங்க, கலீஃபாவுடைய மகன் கேட்கிறாங்க, அபி பாப்பா, இந்த பொருள்கள்லாம் இருக்க, இது நீங்க இவ்வளவு காலம் வச்சுட்டு இருக்கிறீங்களே, நம்ம கொடுத்துடலாமே அப்படின்னு கேட்கிறாங்க. மகனார் கேட்கிறாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, அம்மா கொஞ்சம் சில வேலைகள் இருக்குது, நான் அதெல்லாம் முடிச்சுட்டு இன்னும் ஒரு மாசத்துல இன்ஷா அல்லாஹ் நான் கொடுத்துட்றேன் அப்படின்னாங்க. அவங்க மகன் கேட்டதை பாருங்க, எத்தகைய பிள்ளைகளை அவங்க எல்லாம் உருவாக்கி இருக்கிறாங்கன்னு பாருங்க. அல்லாஹ் நம்முடைய பிள்ளைகள் அப்படி உருவாக்குவானாக. அவங்க மகனார் கேட்ட பதில் என்ன தெரியுமா? அப்படியா அப்பா, ஒரு மாசம் கழிச்சு கொடுக்குறாங்கிறீங்களோ? ஆமா. அப்படின்னா நீங்க ஒரு மாசம் ஹயாத்தா இருப்பீங்கிறது உறுதி தானோ அப்படின்னு கேட்டாங்க. மரியாதையோட கேட்கறாங்க, கண்ணியமாக கேட்கறாங்க. ஒரு மாசம் நீங்க அப்படி அப்போ ஹயாத்தா இருப்பீங்கிறது உறுதி தானோ, ஒரு மாசம் கழிச்சு கொடுக்குறேன் அப்படிங்கிறீங்களேன்னு திகைச்சிட்டான். தன்னுடைய பணியாளர்களை, அதன் பொறுப்பாளர்களை அழைத்து அன்னைக்கே டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. வரலாறுகள் பேசுகிறது. அதைத்தான் அந்த பிள்ளை சொல்லி இருக்கிறார். அவர் சொல்லுறாருன்னா உஸ்தாமர்கள் எழுதி கொடுத்திருக்கிறாங்க, இந்த பிள்ளை பாடமாக்கி இருக்கிறாங்க. ஆனால் அந்த பேசிய விதங்கள் அழகாக இருந்ததா இல்லையா? அதனுடைய யதார்த்தம் அதுதானே. மனிதன் மரணத்தை மறந்தாலும் மரணம் மனிதனை மறக்கவில்லையே. ஐனமா தக்கூனு யுத்ரிக்குமுல் மௌத்து வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷய்யதா. உறுதியாக எழுப்பப்பட்ட எஃகு கோட்டைக்குள் நீங்கள் இருந்தாலும் மரணம் உங்களை வந்து அடைந்தே தீரும் என்கிறான் ரப்பு. இதற்கான எத்தனையோ வரலாறுகள் தஃசீர்களிலே பேசுவார்கள், நான் அங்கே போகவில்லை. எனவே நாம் நம்முடைய கல்வை சீராக்கி கொள்ள வேண்டும், நம்முடைய பண்பை அழகாக்கி கொள்ள வேண்டும். நம்முடைய பிள்ளைகளை, வருங்கால சந்ததிகளை நல்ல அறிஞர்களாக, ஒழுக்கமிக்க சீலர்களாக உருவாக்க வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நம்ம பிள்ளைகள், நம்முடைய வரக்கூடிய அந்த சமூகம் சிறந்த சமூகமாக உருவானாலே போதும், அந்த ஊர் அழகாயிடும்.
அந்த ஊர் சிறப்பாயிடும், ஊர் பரக்கத்தாயிடும். அப்படி சில பகுதிகளிலே சில குழுக்கள் இருந்து இளைஞர்கள் இருந்து செயல்படுகிறார்கள். பொறுமையாக சகிப்புத்தன்மையோடு. ரொம்ப முக்கியம், பொது சேவையிலே ஈடுபடக்கூடியவர்களுக்கு பொறுமையும் சகிப்புத்தன்மையும். அதே மாதிரி கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களுக்கும் அது ரொம்ப அவசியம். செய்தனா மஅரூஃபுல் கர்ஹி ரலியல்லாஹு தஆலா என்ற ஒரு பெரிய மகான், இறைநேசர், ஞானி, பல ஞானிகளை உருவாக்கியவர். அவங்க சொல்றாங்க, நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவிலே சுவனத்தை பார்த்தேன். சுவனத்திலே பிரம்மாண்டமான ஒரு மாளிகை, பிரம்மாண்டமான ஒரு மாளிகை, ஆச்சரியமானது. என்னால் அதை வர்ணிக்க முடியாது. அது கண்ணால பார்த்தாதான் அது தெரியுமே தவிர வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லிட்டாங்க. மாலா ஐனுன் ராத் வலா உதுனுன் சமிஅத் வலாഖതറ அலா கல்பி பஷர். அது வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது, கற்பனைகளாலும் நீங்கள் சிந்திக்க முடியாதுங்கிறாங்க சுவனத்தை பற்றி. அப்படி ஒரு பிரம்மாண்ட மாளிகை நான் பார்த்தேன். அழகு என்றால் அப்படி கொள்ளை அழகு. நான் கேட்டேன், லிமன் ஹாதல் கஸ்ர், இந்த மாளிகை யாருக்கு உரியது என்று கேட்டேன். இந்த கனவுலையே கேட்கிறேன். மஅரூஃபுல் கர்ஹி ரஹிமஹுல்லாஹ் சொல்றாங்க, அவங்க சொன்னாங்க, லி அபி யூசுப், அபு யூசுப் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுக்கான மாளிகை அப்படின்னு சொல்லப்பட்டது. யார் இந்த அபு யூசுப் ரஹிமஹுல்லாஹ்? இமாமுல் ஆலம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய பிரதானமான மாணவர்களில் ஒருவர், ஒரு சிறந்த ஆசிரியர், ஒரு சிறந்த ஞானி, இமாம். ஏன் அவர்களுக்கு என்றும் நான் கேட்டேன், லி தஅலீமிஹின் நாஸ வ ஸப்ரிஹி அலா அதாஹும், அவர்கள் மக்களுக்கு கற்றுக் கொடுத்ததின் காரணத்தினால், இல்மை கற்றுக் கொடுத்ததின் காரணத்தினாலும், மக்கள் அவர்களுக்கு நோவினை தந்த பொழுது, சங்கடம் தந்த பொழுது பொறுமையாக இருந்த காரணத்தினாலும். ரொம்ப கவனமாக இருக்கணும். குறிப்பாக ஆசிரியர்கள் இதை சரியாக உள்வாங்கிக் கொள்ளணும். லி தஅலீமிஹின் நாஸ், அவர்கள் மக்களுக்கு இல்மை கற்றுக் கொடுத்தார்கள். இல்மினுடைய மஜ்லிஸ், மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன், இது மக்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அது மாத்திரமல்ல, வஸப்ரிஹி அலா அதாஹும், அந்த மக்கள் அவர்களுக்கு கஷ்டம் கொடுத்தாங்க, சில சங்கடம் தந்தாங்க. சில பொழுது இப்ப இயல்பா நம்முடைய நடைமுறைகள் சொல்றேன், நீங்க யாரும் தவறா எடுக்கக்கூடாது. நம்முடைய அந்த பண்பை அதிகப்படுத்திக் கொள்ளணுங்கிறதுக்காக சொல்றேன். ஒரு பேச்சு போட்டி நடக்குது. நான் பல ஊர்களில் பார்த்துருக்கேன், எங்க ஊர்லயும் இது இருக்கு. ஒரு பேச்சு போட்டி நடக்கும். அந்த பேச்சு போட்டியில போடும்போது கடைசி என்ன செஞ்சிருப்பாங்க, நம்ம அதுல அப்ளிகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு போடுவாங்க. உதாரணத்துக்காக ஒன்றை சொல்கிறேன், பேசணும் நிறைய இருக்கு. அந்த அதுல போடுவாங்க, நடுவரின் தீர்ப்பே இறுதியானது போடுவாங்க இல்லையா? அப்ப அதை அக்செப்ட் பண்ணி தானே நம்ம சைன் பண்ணோம். சைன் பண்ணிட்டோம். அவர் என்ன தீர்ப்பு செஞ்சுட்டு போறாரு, சைன் பண்ணியாச்சு, முடிஞ்சது. அவர் தவறான ஒரு தீர்ப்பு செய்தால் அவர் அல்லாஹ்விடத்துல பதில் சொல்லணும், அவ்வளவுதான். நாம கேட்கக்கூடாது. இது முறை, இதான் மார்க்கம் சொல்லுகிறது. ஒருவேளை அந்த ஜட்ஜஸ் பிழையான ஒரு தீர்ப்பை செய்தார்கள் என்றால் அவங்க யார்கிட்ட சொல்லியிருக்கணும், யார்கிட்ட சொல்லணும்? அல்லாஹ்விடத்துல பொறுப்பு ஒப்படைக்கணும். நீதியாளர்களின் மேன்மையான நீதியாளர் அவனுக்கு மேல ஒண்ணும் இல்லை. அது அன்றி அதை நாம் பிரச்சனையாக உருவாக்குவது என்பது அது சங்கடத்தை தரும். அது சரியான வழிமுறை அல்ல. அப்ப அதே சமயம் இங்க ஜட்ஜாக இருக்கக்கூடியவர் அவங்களுக்கு என்ன செஞ்சிருப்பாங்க, ஒரு மார்க்ஸ் அலாட் எப்படி பண்ணணும்னு கொடுத்திருப்பாங்க. பேச்சினுடைய தோரணை, கருத்து, முன்னுரை, முடிவுரை, ஓமானங்கள் அப்படிலாம் கொடுப்பாங்க. ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலையும் ஒரு ஸ்டைல் இருக்கும். அப்ப அதற்கான மதிப்பெண்கள் கொடுத்திருப்பாங்க. சில உதாரணமாக கருத்துரைக்கு கூடுதல் மதிப்பு கொடுத்தாங்கன்னு வைங்க. கருத்துரைக்கு கூடுதல், அதுல எவ்வளவு கருத்து இருக்குங்கிறது கூடுதல் மதிப்பு கொடுத்திருப்பாங்க. ஒரு பிள்ளை பேசும்போது அவருடைய ஸ்டைல் ரொம்ப அழகா இருக்கும், வெட்டிச்சு பேசுவாரு, தரமாக இருக்கும், பார்க்கறதுக்கு அவ்வளவு அழகா எல்லாத்தையும் ஈர்க்கும். ஆனா சப்ஜெக்ட் என்று எடுத்துக்கொண்டா ரொம்ப குறைவாக இருக்கும். ஒரு 4 ஓமானங்களை சொல்லியிருப்பார். இன்னொரு பேசும்போது அவருடைய அந்த ஸ்டைல் போதாது, ஆனால் கருத்து செறிவாக இருக்கிறது. ஓமானங்கள் 15 ஓமானங்களை கொண்டு வர்றாரு. இப்ப யாரு ஜெயிப்பா? ஜட்ஜனுடைய அடிப்படையில இவர் 2வது உள்ளவர் ஜெயிப்பார். ஆனால் மக்கள் எப்படி தீர்ப்பு செய்வாங்க? ஃபர்ஸ்ட் தான் தீர்ப்பு செய்வாங்க. இது இயல்பு. எனவேதான் இந்த மாதிரி பிரச்சனைகள், சின்ன சின்ன பிரச்சனைகள், இது நம்முடைய பிள்ளைகள்கிட்ட என்ன சொல்லணும், நீ அருமையா பேசுனா இன்ஷா அல்லாஹ் அடுத்த இதுல நீ தான் ஃபர்ஸ்ட் வருவா, சிறப்பா பேசு அப்படிங்கிற ஊக்கம் செய்யணுமே தவிர சண்டை போடுவதற்கான ஒரு பழக்கத்தையும் ஒரு வடிவத்தையும் அந்த பிள்ளைகளுடைய இதயங்களில் விதைக்க கூடாது.
இது எல்லா காலத்திலும் இருந்திருக்கிறது என்பதால் தான் அதாகும், கற்றுக் கொடுத்தது மாத்திரமல்ல, யாருக்கு கற்றுக் கொடுத்தார்களோ அவர்களே அல்லது அவர்களுடைய பெற்றோரே இவர்களுக்கு நோவினை தரும் பொழுது இவர்கள் ரொம்ப பொறுமை காத்திருக்கிறாங்க. யாரு? அபு யூசுப் ரஹிமஹுல்லா. நம்முடைய வாழ்க்கை எப்படி சீராக இருக்க வேண்டும், கல்வி சார்ந்து இருக்க வேண்டும் என்பதற்காகவே நான் இதை பேசுகிறேன். இதன் மூலமாக நான் யாரு, நீங்க யாரு, நம்ம எல்லாம் ஒண்ணு. உஹுவத்துல் இஸ்லாம், இஸ்லாமிய சகோதரத்துவத்திலே உள்ளவர்கள். எனவே ஒவ்வொரு பள்ளியும் ஒவ்வொரு மஹல்லாவும் தங்களுடைய சகோதரத்துவத்தை வலுப்படுத்தணும். அப்படி வலுப்படுத்தினால் மாத்திரமே நாம் எல்லா துறைகளிலும் உயர முடியும். இன்னைக்கு நம்ம கல்வித்துறையில எப்படி இருக்கிறோம் முஸ்லிம்கள் இந்த நாட்டிலே, இந்தியாவிலே? நமது நாடு இல்லையா? நமக்கு இந்த நாட்டுக்கு சம்பந்தமே இல்லைங்கிற மாதிரி ஒரு சூழலை உருவாக்கிட்டு இருக்காங்களா இல்லையா? நாம் தூங்கி கொண்டிருக்கிறோமா? நமக்குள்ள பிரச்சனைகளை பண்ணி கொண்டு இருந்தால், நமக்குள்ள கருத்து வேறுபாடுகளை வளர்த்து கொண்டே இருந்தால் இது எப்படி இருக்கும்? அவர்களுக்கு இது இலகு இல்லையா? இது லேசு இல்லையா? அவர்கள் என்ன கொள்கையை கொண்டவர்களாக இருக்கிறார்களோ அதை சாதிப்பதற்கு இதெல்லாம் வழியாக அமைந்து விடாதா? எப்போது நம்ம பிளவுபட்டு விட்டோமோ, எனவே ஒன்றிணைந்து வலுவான சமுதாயமாக நாம் இருக்கணும், கல்வி சார்ந்த சமுதாயமாக நாம் திகழ வேண்டும் என்பதை சொல்லுவேன். இந்த நாட்டிற்காக நாம் செய்த அளவிற்கு யாரும் செய்யல. சுதந்திரத்திற்காக வரலாறை பிள்ளைகளுக்கு படித்துக் கொடுக்கணுங்கிற. திரும்பவும் வரலாறு தெரியாத சமுதாயம் இன்னொரு வரலாற்றை உருவாக்க முடியாது. எனவே நாம் கடந்து வந்த பாதை என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்து சஹாபிகள், தாபியங்கள், தபஅத்தாபிகள், இமாம்கள், நாதாக்கள், அவுலியாக்கள், நம்முடைய அரசியல் தூய தலைவர்கள், இவர்களெல்லாம் எப்படி சிறந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார்கள் என்பதற்கு எத்தனை சான்றுகள், எத்தனை வரலாற்று குறிப்புகள் குவிந்து கிடக்கிறது. ஆனால் இன்னைக்கு டெல்லியில போய் நீங்க கேட் வாசல்ல பாத்தீங்கன்னா அதுல இந்த நாட்டுக்காக இறந்தவர்களுடைய பெயர் பட்டியல்ல யாருடைய பேர் அதிகமாக இருக்கு? முஸ்லிம்கள். அந்த பேர்லாம் இருக்குமான்னு தெரியல. அந்த கல்வெட்டையெல்லாம் தூக்கிடுவாங்க. எதையும் செய்வதற்கான ஒரு சூழல் உருவாயிடுச்சுட்டு வருது, நெருங்கிட்டு வருது. அந்த வடநாடுகளில் இருக்கக்கூடிய பிரச்சனை தமிழ்நாட்டில் கொண்டு வர்றதுக்கு பாக்குறாங்க. அப்ப என்னன்னா, கல்வி வடநாட்டில என்ன பிரச்சனைன்னு கேட்டா, கூடுதலாக முஸ்லிம்கள் கல்வியிலே நம்மை விட பின்னடைவு. நீங்க கொஞ்ச காலத்திற்கு முன்பாக வேறொரு கவர்மெண்ட் இருக்கும்போது சச்சார் கமிட்டி அமைச்சாங்க இல்லையா? அப்படி அமைத்த போது முஸ்லிம்களுடைய நிலை இந்த நாட்டில எப்படி இருக்கிறது என்று பார்க்கும்போது பரிதாபமாக எழுதியிருந்தார். கல்வியிலே ஆக 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 பின்தங்கி இருக்கிறார்கள் முஸ்லிம்கள் என்று. இதையெல்லாம் நாம் உணரணும். நாம் சமூக சிந்தனையோடும் சமூக அக்கறையோடும் நாமும் வாழணும், நம்முடைய பிள்ளைகளையும் வார்த்தெடுக்கணும். சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பிணங்கக்கூடாது. இதுதான் மார்க்க நமக்கு போதிக்கிறத நான் அப்படியே உங்களுக்கு சொல்றேன். இது எனக்கும் தான், உங்களுக்கும் தான், நம்ம எல்லோருக்கும் தான். நான் நீ அல்ல, நாம் என்று பார்க்க வேண்டும். அந்த வகையிலே நம்முடைய பிள்ளைகளை சரியான முறையிலே வார்த்தெடுக்க வேண்டும் என்பதை இந்த செய்தியின் ஊடாக நான் சொல்லுகிறேன். நான் ஆரம்பித்தது, இந்த ஒரு பிள்ளை பேசி கொண்டிருக்கும் போது அந்த பேச்சு என்னை ஈர்த்தது. ஒரு குர்ஆனை பத்தி பேசினார் அந்த பிள்ளை, அழகாக இருந்தது. நான் அங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தேன், பள்ளியில இருந்து. ஆனா அந்த பிள்ளைக்கு தெரியுமா நம்ம ரொம்ப நல்லா பேசணுங்கிறது? அது தெரியல எனக்கு. அவர் இயல்பா அவருக்கு என்ன பாடமாக்கினாரோ, என்ன ட்ரைனிங் கொடுத்தாரோ, அந்த பிள்ளை பேசிட்டு போயிட்டாரு. நான் அந்த பிள்ளையோட முகம் தெரியல, எனக்கு சப்தம் மட்டும் கேட்டேன். ஆனால் அவருக்குள்ளே ஒரு வலிமை இருக்கிறது என்பதை உணர முடிந்தது. ஏன்னா அந்த துறையில நம்ம இருக்கிறதுனால அந்த பிள்ளைகிட்ட தனித்தன்மை இருக்கிறது, திறமை இருக்கிறது என்று. எனவே அவர்களை எல்லாம் முன்னுக்கு கொண்டு வரணும். இவர் இந்த துறைக்கு, இவர் இந்த துறைக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, என்ன அழகான வழிகாட்டுதல். லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அல்லாஹ்வினுடைய திருத்தூதரிடத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்கிறான் ரப்பு. ஒவ்வொரு ஆளையும் ஒரு துறைக்கென்று தேர்ந்தெடுத்து அந்த துறைக்கு தகுதியானவர்களாக அனுப்புகிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா தேர்ந்தெடுக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா ஒரு விஷயத்துக்கு தேர்ந்தெடுக்கிறாங்க. யுத்தக்களமாக இருந்தால் இந்த யுத்தக்களத்தை கையாளக்கூடிய நபர் யாருங்கிறத பார்க்கறாங்க. இந்த சிச்சுவேஷனை சமாளிக்கக்கூடிய ஆள் யார், யாருடைய கையில் இந்த பொறுப்பை கொடுக்கலான்னு பார்க்கறாங்க. அப்ப அதற்கு தகுதியான ஆளை தேர்ந்தெடுத்து கொடுக்கும் போது மற்றவங்க அதை பொருந்திக்கிடணும். நம்முடைய விழிப்புணர்வுக்காக ஒன்றை சொல்லுகிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையினுடைய கடைசி பகுதி,
சிரியா பகுதியிலே சென்று, சிரியாங்கிறது இன்னைக்கு ஷாம், சிரியா இருக்குல்ல, டெமஸ்கஸ், அது ரோமினுடைய கண்ட்ரோல்ல இருந்தது. ரோமர்களினுடைய கண்ட்ரோல், ரோமுக்கு தான் அது உரித்ததாக இருந்தது, இஸ்லாமிய நாடாக இல்லை, ரோமுடைய கண்ட்ரோல்ல இருந்தது. அங்கிருந்து பல பிரச்சனைகள், சச்சரவுகள், சில சிரமங்கள், சஞ்சலங்கள் வந்து கொண்டிருந்ததால் அந்த படைக்கு ஒரு பகுதிக்கு படை அனுப்ப வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு படையை அனுப்புறாங்க. படைக்கு தளபதி யாரு தெரியுமா? உஸாமத்து பின் ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா. இந்த படை தளபதி அவங்க இருக்கட்டும், அந்த படையில இருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள்ல முக்கியமான ஆள் யார் தெரியுமா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர் ரலியல்லாஹு தஆலா, எவ்வளவு பெரிய ஆட்கள் அவங்க எல்லாம் இருக்காங்க. ஆனா படை தளபதிக்கு வயசு என்ன தெரியுமா? 17. ஒரு 17 வயசு பையனை படை தளபதியாக நியமித்து இந்த உம்மத்திலேயே மிகச்சிறந்தவர் என்று சொல்லப்பட்ட சித்திக் நாயகத்தை, அவர்களை அடுத்து இருக்கக்கூடிய உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அந்த படையில அவங்களுக்கு கீழே அனுப்பி வைக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி சஹாபிகள் அப்படியே கபூல் செஞ்சாங்க? யாருடைய கல்விலேயும் என்னதில்லை, மனசுல சிதிலம் ஏற்படவில்லை, சஞ்சலம் ஏற்படவில்லை. அல்லாஹ் சொல்றான், வனஸஅனா மா ஃபீ சுதூரிஹிம் மின் கில்லின். நாளை மறு உலகத்திலே, சொர்க்கலோகத்திலே இன்ஷா அல்லாஹ் நம்ம எல்லோரையும் அல்லாஹ் சொர்க்கலோகத்தில் அனுமதிப்பானாக. அப்படி நம்ம இருக்கும்போது எல்லாருக்கும் ஒரே தரஜா இருக்காது. நம்முடைய நண்பர் சற்று உயரத்தில் இருப்பார், கூடுதல் அந்தஸ்துல இருப்பார். அங்கெல்லாம் அந்தஸ்துன்னா அவ்வளவு லேசான அந்தஸ்து இல்லை. அதை பற்றியெல்லாம் ஹதீதும் அதனுடைய ஷரஹும் அற்புதமாக பேசும். அப்படி பலவிதமான உயர் அந்தஸ்தில இருக்கும்போது, இந்த உலகத்தில் நமக்கு வருது இல்லை, நேற்று கூட பார்த்து சின்ன பையன் அங்கே தெருவில் உட்காந்துட்டு தான் இன்னைக்கு பெரிய பென்ஸ் கார்ல போறான். மனசுல வருதா இல்லையா? அந்த மனசுல வருது, நாவிலே வருகிறதா இல்லையா? கண் பார்வையிலே நாம் சுடுகிறோமா இல்லையா? ஆனால் சோனலோகம் சென்றதற்கு பிறகு இந்த எண்ணம் அறவே இருக்காதுங்கிறான் அல்லாஹ். வனஸஅனா மா ஃபீ சுதூரிஹிம் மின் கில்லின் இஹ்வானா. அவர்களுடைய சகோதரர்களை பற்றி தப்பான அபிப்பிராயம் வரக்கூடிய அந்த சிந்தனையை நாம் கழட்டி விடுவோம் என்கிறான். சொர்க்கலோகத்தில் அது அறவே இருக்காது. அப்ப சண்டை இல்லை, சச்சரவு இல்லை. இது இருந்தா தானே சண்டை சச்சரவு? ஒண்ணும் கிடையாது. எல்லாரையும் பொருந்தி சந்தோஷமாக வாழுவாங்க. அந்த வாழ்க்கை சஹாபிகள் இந்த துன்யாலேயே வாழ்ந்தாங்க. ஆச்சரியம் இல்லையா? அந்த வாழ்க்கையை இந்த துன்யாவிலேயே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளை வாழ வச்சாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா எவ்வளவு பெரிய வீரர்! அவர் ஒரு வழியாக வருகிறார் என்று சொன்னால் ஷைத்தான் இன்னொரு வழியாக ஓடி விடுவான் என்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஷைத்தான் ஒரு வழியா வர்றான், அந்த எதிர்த்தாப்புல உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்கள கண்டு ஒரு வழியா ஓடிடுறானா அப்படின்னு ஹதீஸ் இருக்கு. அப்படிப்பட்ட இன்னொன்னை சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குர்ஆன் உமரினுடைய சிந்தனை அடிப்படையில் இறங்குகிறது. ஏன்னா நிறைய சில நான் இப்படி இருந்தா நல்லா இருக்கேன், அடுத்த நாள் அல்லது சில நாட்கள் கழித்தோ அதே மாதிரி வசனங்கள் வரும். இந்த ஹிஜாபுடைய விஷயங்கள்லாம், இன்னல்லாஹ யன்திகு அலா லிசானி உமர், உமரினுடைய நாவிலே அல்லாஹ் பேசுகிறான் என்றார்கள். அவ்வளவு பெரிய சஹாபி யாருக்கு கீழே இருக்கிறாங்க? 17 வயசு பையனுக்கு கீழே. இதை நாம பொருந்தி கொள்ளணும், படிக்கணும். அப்ப அந்த இடத்திற்கு இவர் பொருத்தமானவர் என்பது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தேர்வு செய்யறாங்க. தேர்வு செய்து அனுப்புறாங்கன்னா அது அப்படியே கபூல் செய்யக்கூடிய பண்பு இருந்தது. ஆனால் அந்த புறப்பட்டு போன கொஞ்ச நேரத்திலேயே, கொஞ்ச நாள் மறுநாளே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சோமில்லாம இருந்துட்டாங்க. உஸாமா ரலியல்லாஹு தஆலா மதீனா ஷரீஃபுக்கு வெளியிலேயே படையை நிறுத்திட்டாங்க, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. சிச்சுவேஷன் வித்தியாசமா இருக்குதுன்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆயிட்டாங்க. வஃபாத் ஆனதற்கு பிறகு சித்திக் நாயகம் ஹிலாபத்தில் வந்துட்டாங்க. இப்ப அவங்க போக முடியாது, அவங்க கலீஃபாவா ஆயிட்டாங்க. அவங்க கலீஃபா இருக்கணும், மதீனாவை சீராக்கணும். பெரிய பிரச்சனைகள் உருவானது, ஜகாத்துடைய பிரச்சனை, இஸ்லாத்தை விட்டு வெளியில போற பல்வேறு அரசியல் பிரச்சனைகள்லாம் அந்த காலத்துல உருவாச்சு. அது எல்லாத்தையும் சமாளிக்கணும். சித்திக் நாயகம் இருக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு போகணுமா இல்லையா? அப்ப சித்திக் நாயகம் சொல்றாங்க, எவ்வளவு பெரிய லீடர்ங்கிறது பாருங்க. உமர், நீங்க என்னோட இருந்தாதான் நல்லது. இப்ப பல்வேறு பிரச்சனைகள் என்ன ரசூலுல்லாஹ் இல்ல, இந்த இடத்திலே பல்வேறு பிரச்சனைகள் உருவாகி இருக்கிறது, அத்தனைக்கும் தீர்வு காண வேண்டும், நீங்க என்னோட இருக்கணுங்கிறாங்க. ஆமா, நான் உங்களோட இருந்தா நல்லதுதான் அவங்க விரும்புறாங்க. இப்ப என்ன செஞ்சாங்க? 2 பேரும் போய் 17 வயசே கொண்ட
உசாமத் இப்னு ஸெய்த் ரலியல்லாஹு தஆலா அவங்கள்ட்ட ரிக்வெஸ்ட் பண்றாங்க, தளபதி அவர்களே நான் உமரை என்னோட வச்சுக்கிட்டட்டுமா, மதீனால கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது, அவரும் கொஞ்சம் என்னோட இருந்தா சப்போர்ட்டிங்கா இருக்கும் அப்படின்னு கேட்கிறாங்க. ஒரு கலீஃபா ஜனாதிபதி, இப்ப அவங்க தான் லீடர், அவங்க உத்தரவு போட முடியும். ஆனால் ரசூல் நியமித்த தளபதியினுடைய அந்த படையில உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறாங்க என்பதின் காரணத்தினால் அவங்கள்ட்ட போய் பெர்மிஷன் கேட்கிறாங்க. ஆச்சரியம் இல்லையா? என்ன பண்பாடான சமூகத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்குனாங்க. அந்த வழி வந்தவர்கள் தானே நாம். அத்தகையவர்களாக அதில் 1000ல் 1 நம்முடைய வாழ்க்கையில் உள்ளவர்களா நாமும் நம்முடைய பெண்களும் நம்முடைய தாய்மார்கள் சகோதரிகள் நம்முடைய வீடுகள் திகழணும். எவ்வளவு அழகாக இருக்கும் தெரியுமா? அது என்ன அருமையாக இருக்கும். இந்த பேச்சின் வழியாக நான் சொல்றேன், காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மிகப்பெரிய வீரர், மிகப்பெரிய வீரர். அவங்க கையில வாள் எடுத்தால் வெற்றி தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் உருவாயிடுச்சு. அவங்களை குறித்து நிறைய செய்திகள் இருக்கிறது. ஒரு கட்டத்தில் அவர்களுக்கும் செய்தனா சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அஷரத்துல் முபஷ்ஷரால உள்ள ஆளு, முதலாவதாக இஸ்லாத்திற்காக வேண்டி வாளை தூக்கிய ஆள் யாரு? சஅத் இப்னு அபி வக்காஸ். இந்த இல்மையும் பிள்ளைகள் உள்ள உள் வாங்கிக்கிடணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சஹாபிகள் சொல்வார்கள், அபி உம்மி ஃபிதாக அபி உம்மி யா ரசூலல்லாஹ் அப்படிம்பாங்க. ஏதாவது ஒரு விஷயம் சொல்றதா இருந்தா, கேட்கறதா இருந்தா, சல்லாசனோட பேசுறதா இருந்தா, என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் நாயகம் என்று சஹாபிகள் பேசுவாங்க. ஆனா ஒரு கட்டத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இர்மியா சஅத், சஅதே நீங்க அம்பு எய்யுங்க உஹது யுத்தத்துல, ஃபிதாக அபி வ உம்மி அப்படிங்கறாங்க. யா சஅத், சஅதே என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணம்ங்கறாங்க. அப்படின்னா எவ்வளவு பெரிய அந்தஸ்து சஅத் ரலியல்லாஹு தஆலா. இந்த சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கும் இடையிலே கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு கொஞ்சம் வாய் தர்க்கங்கள் வந்தது. அது முடிஞ்சது, போயிட்டாங்க. இன்னொரு நபர் வராரு, 3வது நபர் வரார். பிந்திய காலத்துல, சல்லல்லாஹு காலத்துக்குலாம் பிந்திய காலத்துல 3வது நபர் வரார். வந்து காலித் இப்னு வலீத் அவங்கள்ட்ட சொல்றாரு, அந்த 3வது நபரு, காலித் இந்த சஅத் எப்பவே இப்படித்தான், நல்லா கவனிக்கணும், நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப 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 பொருந்தும், இது பொருந்தும். நீங்களே நினைத்து பாருங்கள், ஒரு நீதியான மனநிலையோடு நீங்க நினைச்சு பாருங்க. காலித் இந்த சஅத் அப்படித்தான், கூட உரைய பேசிடுவார், சட்டண்ட எதையாவது பேசி முடிச்சிருவார். அப்படின்னு யார்கிட்ட சொல்றாங்க? காலித் இப்னு வலீத்ட்ட சொல்றாங்க சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி. இப்ப இந்த இடத்துல நம்ம இடத்துல ஒருத்தர் வந்து சொன்னார் வைங்க, ஆமா அவர் அப்படித்தான் கூட உரைய பேசிட்டு போவாரு, அவர்லாம் அதெல்லாம் கணக்கெடுக்க கூடாது அப்படின்னு பேசினா, இவரை நம்முடைய சப்போர்ட்டராக தான் நாம பார்ப்போம், நமக்கு சப்போர்ட்டா பேச வந்தவராக தான் நாம பார்ப்போம். அது சரியா? இஸ்லாம் அதை சரி காணுகிறதா? எல்லாவற்றுக்கும் அளவுகோல் என்பது ஷரியா தான். காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, என்ன பேச வந்திருக்கிறீங்க? யாரை பத்தி பேச வந்திருக்கிறீங்க? சஅத பத்தியா பேச வந்திருக்கிறீங்க? எனக்கும் அவருக்கும் இடையில் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை எங்களுடைய ஷரியத்தை, எங்களுடைய தீனை பாதிக்காது. அது ஒரு சின்ன விஷயம், அற்ப விஷயம். எங்க 2 பேருக்கு இடையில இந்த நடந்தது ஒரு விஷயம், அது ஒரு அற்ப விஷயம். அது எங்களுடைய தீனை, மார்க்கத்தை பாதிக்கக்கூடிய விஷயம் அல்ல. எங்க இடையில கம்பு வெட்டி போட வரீங்களா, எடுத்த காலி பண்ணுங்க இப்படி சொல்லுவோமா? எப்படிப்பட்ட சஹாபிகளை உருவாக்கி இருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அந்த சஹாபிகளினுடைய வாழ்வியலை, படிப்பினையை, போதனையை, கல்வியை உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, ஒரு காலகட்டத்துல எங்க அத்தா எங்க பாப்பா ஒட்டகமே மேய்க்க தெரியாதவன் மடையன் அப்படின்லாம் என்ன திட்டுவாங்க. இன்னைக்கு மனிதர்களை நாங்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறோம். அருமையானவர்களே, உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, எங்க அத்தா அந்த ஒட்டகம் மேய்க்கிறதுக்கே நீங்க லாய்க்கு இல்லை அப்படின்னு என்ன பேசின காலம் போய், இன்றைக்கு மனிதர்களை ஆளக்கூடிய அளவிற்கு வல்லமையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு உருவாக்கினாங்க. அப்படி ஒரு அற்புதமான சமுதாயத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கினாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆரம்பத்தில் ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் இளைஞர்கள். இளைஞர்கள்னா வயசு என்ன தெரியுமா? 40க்கு உட்பட்டவர்கள் எல்லாம் இளைஞர்கள் தான். இதுதான் கணக்கு. நீங்க அபூபக்கர் சித்திக் நாயகமா இருக்கட்டும், உமர் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கட்டும், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கட்டும், சஅத் ரலியல்லாஹு அன்ஹு, எல்லாருமே 40 வயசுக்கு உட்பட்டவர் தான் இஸ்லாத்தை இருக்கும்போது.
ஆக இளைஞர்களை கொண்டு ஒரு பெரிய சாதனையை செய்ய முடியும் என்பதுதான். இளைஞர்களால் சாதிக்க முடிந்ததை வேறு யாரும் சாதிக்க முடியாது. அவ்வளவு பெரிய அல்லாஹ்வுக்கு விருப்பமான வயசு இளமைய வயசுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபதை யதுகுருஹும் யகால் லஹு இப்ராஹிம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்ட பொழுது அந்த குர்ஆன் அதை பேசுது. அந்த சிலைகள்லாம் உடைக்கப்பட்ட விஷயத்துல அது ஃபதன், ஒரு இளைஞர், யுகால் லஹு இப்ராஹிம் என்று அவருக்கு சொல்லப்படும் என்று. அப்ப இளைஞர்கள் சிறந்த ஒரு இளைஞர்களாக உருவாக்க வேண்டும் என்றால் உங்களுடைய பேஸ் சரியாக இருக்கணும். பிள்ளைகளாக இருக்கும்போது, சிறுவர்களாக இருக்கும்போது. எனவே இந்த மதரசாக்கள் என்று வரக்கூடிய இந்த இடத்தை நீங்க செம்மையாக ஒழுங்குபடுத்தணும். மனுஷன் அப்படின்னு வந்தா சில குறைபாடுகள் இருக்கலாம். அதை அனுசரிச்சு போகணும். அந்த குறைகளை அழகான முறையில் நிவர்த்தி செய்யணும். குறைகள் என்று தெரிந்து விட்டால் நான் செய்வது குறை என்று எனக்கு தெரியுது. அப்ப எங்கிட்ட நீங்க சொல்லணும் இது நீங்க செய்யறது பிழை அப்படின்னு அழகான முறையில சொன்னா நான் திருத்திக்கிடுவேன். இல்ல மனுஷன் என்ன, இப்ப மனுஷனோட 2 பேர் இருக்கிறாங்க. நப்சு ஒண்ணு இருக்குது, ஷைத்தான் ஒண்ணு இருக்குது. இந்த என்ன செய்யும் அப்படின்னா, நான் எனக்கு எதிராக நீ 4 பேர்ட்ட சொல்லும் போது நான் என்ன செய்வேன், நான் 4 பேரை கூட்டணும்னு என்னுடைய நப்சு முயற்சி செய்யும். நான் இயல்பான நிலையை பேசிக் கொண்டிருக்கிறேன். எனவே நாம் இயல்பான நிலைக்கு, பண்பான நிலைக்கு நாம் வர வேண்டும் என்பதற்காக இதை நான் சொல்லுகிறேன். அருமையானவர்களே, எனவே குறைகள் இருந்தால் அது அழகான முறையில் களையணும். நிறைகள் இருந்தால் அதை பாராட்டணும். உன்னுடைய மனைவி நீ பாராட்டுங்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் பாராட்டுறதுக்கு? அவளுக்கு சந்தோஷம். ஒரு மனைவிக்கு நீ சந்தோஷத்தை தருவது இபாதத் என்று சொல்லி காட்டிய மார்க்கம் இது. ஏன் தெரியுமா? மனைவியை சந்தோஷப்படுத்தும் பொழுது அந்த உல்ஃபத் என்று சொல்லக்கூடிய இணக்கம் இன்னும் அதிகமாகும், வலுவாயிடும். அந்த உறவு வலுவாகணும். எனவே என் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கணவன் மனைவியினுடைய உறவும் வலுப்பட வேண்டும் என்று ரசூல் விரும்பினார். அதே மாதிரி என்னுடைய சமூகம் வலுப்பட்டு இருக்க வேண்டும். என்கிறான் அல்லாஹ். நீங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் பிணங்கிக் கொள்ளாதீர்கள், சண்டை போட்டுக் கொள்ளாதீர்கள். அப்படின்னா நீங்க என்ன ஆகிடும் அப்படின்னா, நீங்கள் பிரிந்து போனால் உங்களினுடைய வல்லமை, உங்களுடைய சக்தி எல்லாம் போயிடும். ஈஸியா அடிச்சுட்டு போயிடுவான். இந்த 4 எரும மாடு ஒன்னா இருந்தது, அதை சிங்கம் கடிக்க ஆசைப்பட்டது, 4 மாடு தூக்கி வீசின கதையெல்லாம் பள்ளிக்கூடத்துல படிச்சிருக்கிறோம். நான் திரும்பவும் அதை சொல்லணும் அவசியம் இல்லை, புரிந்து கொள்ளும். எனவே நம்முடைய பெண் சமுதாயத்தை இன்னைக்கு ஆலிமாக்கள் சனது வாங்குறாங்க, பிள்ளைகள் பசங்க சனது வாங்குறாங்க, குர்ஆனை கொஞ்சம் ஓதி முடிச்சிருக்கிறாங்க. எனவே இவர்களை எல்லாம் ஊக்கப்படுத்தி அவர்களை மேன்மைப்படுத்தக்கூடிய நிகழ்வு தான் இது. சீல்லாம் நிறைய வச்சிருக்கு. அப்ப இதெல்லாம் என்ன, அவங்களுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு மன நிறைவை கொடுத்து அவர்களை உற்சாகப்படுத்தி என்கரேஜ் பண்ணி அவர்களை மேலும் மேலும் உயர்ந்த இடத்திற்கு என்ன செய்யணும், பிள்ளைகளை கொண்டு வரணும். நான் ஒரு தகவலை, வரலாற்று குறிப்பை நான் இங்கே பேசுவேன். செய்தனா ரபீ இப்னு ஸைதினில் ஹாரிஸி என்று ஒரு சஹாபி ரலியல்லாஹு தஆலா, பிந்திய காலத்தில் அவர்கள் குராசான் நாட்டினுடைய கவர்னராக இருந்தாங்க. குராசான் என்பதுக்கு என்ன நினைக்கிறேன், அந்த ரஷ்யா, ஆப்கான் அந்த பகுதியாக இருக்கணும். அதுல கவர்னராக இருக்கிறாங்க. பல யுத்தங்களிலே கலந்து கொண்டவர்கள். சத்தியத்தை நிலைநாட்ட, நேர்மையை நிலைநாட்ட, நீதியை நிலைநாட்ட. நீதிமன்றங்கள் எல்லாம் நீதியை தேட முடியல இன்றைய காலத்துல. முடியுதா? ஒரு இலட்சமம் போனா அவனுக்கு ஒரு நீதி, வலிமையானவன் போனா, மக்கள் செல்வாக்கு உள்ள போனா அவனுக்கு ஒரு நீதியா இருக்கு. அதோடு மாத்திரம் இல்லாமல் இடி இன்னும் எல்லாமோ இருக்கு. நம்ம நாட்டுல எப்படி எல்லாம் நடக்குதுங்கிறது நமக்கு தெரியும். என்ன மாதிரி அரசியல் நிகழ்வுகள், நடப்புகள் இதெல்லாம் புரியும். ஆனால் நீதி நேர்மையை நிலைநாட்டுவதற்கென்று வாழ்ந்த பெருமக்கள் அவர்கள். சத்தியத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டிய தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த சீலர்கள் அவர்கள். அந்த செய்தினா ரபீ இப்னு ஸைதினில் ஹாரிஸி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வயசாயிடுச்சு, அவங்க ஓய்வு பெறாங்க. அந்த ஓய்வு பெறும்போது சின்ன வயசுல இருந்து ஒரு பையன் அவங்கள்ட்ட ஹிதுமத்தில் இருந்தாங்க, அடிமையாக ஒரு ஹிதுமத்திலே பணிபடையிலே இருந்தாங்க. ஃபர்ரூக் ஒரு பேர். அப்ப அந்த ஃபர்ரூக் இவங்க ஓய்வு பெறும்போது அந்த ஃபர்ரூக்கு ஏறக்குறைய ஒரு 28 வயசு, கல்யாணம் ஆகல, இளைஞரா இருக்கிறார். அவங்களை கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த தம்பி
சின்ன வயசுல இருந்து எனக்கு இருக்கிறா, ரொம்ப ஹிதுமத்து, பணிவு, ஒழுக்கம், பக்குவம் எல்லாம் நல்லா இருக்கு உங்ககிட்ட. நான் உன்னை விடுதலை செஞ்சிடறேன், நீ போ, நீ சுதந்திரவாதியா இருந்து நல்ல முறையில வாழு, சிறப்பாக இரு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அனுப்பல, 30,000 தீனார் தங்க காசுகளை கொடுத்து அனுப்புறாங்க. அவங்ககிட்ட பெரிய வசதி இருந்தது, அதுல ஒரு பெரும் பகுதியை கொடுத்துட்டாங்க. இன்னும் சொல்ல போனா அவங்கள்ட்ட இருந்ததுல பாதியை விட அதிகம் அது கொடுத்தது. 30,000 தீனார் தங்க காசுகள் என்று சொன்னால் இன்னும் பல கோடி. இன்னைக்கு கணக்குக்கு பெரிய கோடியாக ஆயிடும். தங்கம் தான் நமக்கு தெரியுது, தங்கம் தங்கமா தான் இருக்கு. தங்கம் எப்பவும் தங்கம் தான், தகரம் ஆகாதுன்னு சொல்றது சரியா இருக்கு. இன்னைக்கு உள்ள விளையாட்டுறோம், ஜெட்டு வேகத்துல போகுது. ஆக அந்த மாதிரி தங்க காசுகள் 30,000 தங்க காசுகளை கொடுத்து அனுப்புறாங்க. அவங்களும் அந்த சந்தோஷமாக பெற்றுக்கொண்டு அவங்களுடைய ஆசை என்ன, 30,000 கொஞ்சம் கூடுதலாக அங்க இருக்குன்னு வைங்க, ஏறக்குறைய 30,000 குறையில்லை. அதை வாங்கிக்கிட்டு அந்த ஃபர்ரூக்குடைய ஆசை நம்ம மதீனா ஷரீஃப்ல போய் இருந்து காலத்தை கழிக்கணும் அப்படின்னு வராங்க. அவங்களுக்கு உறவு சொந்த பந்தங்கள்லாம் இல்லை, அது தனி வரலாறு அமையணும் வைங்களேன். நம்ம அங்க போகல, நமக்கு அந்த பிள்ளைகளுடைய சப்ஜெக்டுக்காக நான் வரேன். குறிப்பாக தாய்மார்களை நோக்கிய செய்தி இது. அப்ப மதீனா ஷரீஃபுக்கு வந்து அங்க வர்றாங்க, தொழுறாங்க, மஸ்ஜித் நபவியில ஜியாரத்து செய்யறாங்க, ஆட்களோட கொஞ்சம் பேசுறாங்க, பழகுறாங்க. எனக்கு ஒரு வீடு வேணும் அப்படின்னு கேட்கறாங்க. நான் இங்க இருந்து வர்றேன், தன்னை யாருன்னு அறிமுகப்படுத்துறாங்க. செய்தனா ரபியா இப்னு ஸைத் அல் ஹாரிதி அவங்களுடைய அடிமையாக இருந்தால் விடுதலை பெற்று நான் வந்திருக்கிறேன், எனக்கு ஒரு வீடு வேணும், மஸ்ஜித் நபவிக்கு பக்கத்திலே இருந்தா நல்லது அப்படிங்கிறாங்க. மஸ்ஜித் அந்த பார்த்து பாருங்க நேரம், சில பேருக்கு அந்த நேரம் அமைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு வீடு அமைஞ்சிருச்சு. அந்த வீட்டுல சில நாட்கள் இருக்கிறாங்க, மஸ்ஜித் நபவியில வேலை தொழுகிறாங்க, இபாதத்துல ஈடுபடுறாரு, கை நிறைய காசு எக்கச்சக்கமா இருக்கு. ஒரு கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னு விருப்பம் இருக்கு. அவங்களுடைய செய்யது சொல்லிதான் அனுப்புனாங்க, கல்யாணம் முடிச்சு சிறப்பாயிருன்னு. அப்ப அதுக்கடையில ஒரு சில பேர் பழக்கமானாங்க. அவங்கள்ட்ட கேட்கும்போது, ஆமா ஒரு பிள்ளை இருக்கிறான், அவனுக்கு குடும்ப கோத்திரம்லாம் இல்லை, கஷ்டப்பட்ட பிள்ளை தான், ஆனா ரொம்ப சாலிஹத்தான பிள்ளை, நல்ல அற்புதமான பெண். இப்ப நம்ம பெண்ணெல்லாம் எப்படி பார்க்கிறோங்கிறது அவங்கவுங்க பார்த்துக்கிற வேண்டியதான். எப்படி பார்க்கணுங்கிறது ஷரியத்து சொல்லுது, ஆனா எப்படி பார்க்கிறோங்கிறத அவர்கள் பார்த்துக்கிட வேண்டியதான். இந்த ஷரியத்தின் பிரகாரம் நம்ம பெண்ணை தேடுகிறோமா, மாப்பிள்ளையை தேடுகிறோமா, என்ன அளவுகோல் மாப்பிள்ளைக்கு பெண்ணுக்கு நாம் வைக்கிறோம் என்பதையெல்லாம் நம்ம யோசித்து பார்க்கணும். மார்க்கம் சொன்ன அளவுகோல் தான் சிறப்பாக இருக்கும். ஒரு வாழ்க்கை முறியாத வாழ்க்கையாக, நிறைவான வாழ்க்கையாக அமையும் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். அப்ப அந்த வகையிலே ஒரு பெண் அமைஞ்சாங்க, கல்யாணம் முடிச்சாங்க, சிறப்பா இருந்தாங்க. கொஞ்ச காலம் போச்சு. ஏன்னா ஒரு மொத்தத்திலேயே மதீனா ஷரீஃபுக்கு வந்து ஒரு 2 வருஷத்துக்குள்ள ஒரு நாள் வெள்ளிக்கிழமை பள்ளிக்கு போயிட்டு ஜும்மாவை முடிச்சுட்டு வர்றாங்க. வந்து ஃபர்ரூக் சொல்றாங்க மனைவிட்ட, இந்தம்மா நான் வந்து இன்னைக்கு பயான்ல ரொம்ப அழகா பேசினாங்க, அந்த பகுதியில யுத்தங்கள் நடக்குது, அதற்கு வீரர்கள் தேவை, நம்முடைய நாட்டை பாதுகாக்கணும், எதிரிகள் அந்த மாதிரி அடந்தேறிக்கிட்டு இருக்கிறாங்க, வீரர்கள் தேவைன்னாங்க, நானும் போகணும்னு முடிவு செஞ்சுட்டேன். ஏற்கனவே யுத்த களங்கள்ல செய்யதோட தன்னுடைய தலைவரோட கலந்து கொண்டால் தான், நானும் போகணும்னு முடிவு செஞ்சுட்டேன், அதை சொல்லதான் வந்தேன், இன்ஷா அல்லாஹ் நான் நாளையே புறப்பட்டுருவேன் அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த அம்மா கேட்டாங்க, சின்ன வயசு தானே அந்த பிள்ளை. அப்ப அவங்க கேட்கிறாங்க, யா அபா அப்துர் ரஹ்மான், என்னுடைய வயிற்றிலே வளரக்கூடிய பிள்ளைக்கு யாரு பொறுப்பு, யாரு பாதுகாப்பா, நீங்க இப்படி போயிட்டா யாரு இருக்கிறான், உங்களுக்கும் உறவு இல்லை, எனக்கும் பெருசா உறவு இல்லை. அப்ப அவங்க சொன்னாங்க, நான் அல்லாஹ்விடத்துல உங்களை ஒப்படைச்சிட்டு போறேன், நான் அவனுடைய பணிக்காகத்தான் போறேன், அல்லாஹ்விடத்துல ஒப்படைக்கிறேன், ஒருவேளை அவசர தேவைகள் வந்தால் என்னுடைய நண்பர்கள் இருக்கிறாங்க, அவங்களுடைய மனைவிமார்கள் இருக்கிறாங்க, இப்ப நாம பழகின விதத்துல பெருசா ஒரு நட்புலாம் இல்லை, சரி என்று அல்லாஹ் கொடுத்து அவங்க சொன்னாங்க, இந்த என் கையில இவ்வளவு காசு இருக்கு, 30,000 தங்க காசுகள் இருக்கு, இதை நீ வச்சுக்கோ, இதை வச்சுக்கிட்டு ஏதாவது முதலீடு செய்யலாம், முதலீடு செய்து அதிலிருந்து வருவாயை பெருக்கிக்கிட்டே 30,000 தங்க காசுகளை முதலீடு செய்தால் ஒரு மாசத்துக்கு எத்தனை வரும், ஒரு 100 தங்க காசு வராதான், குறைஞ்சது 200 தங்க காசு வராதான், அதுவே வாழ்க்கைக்கு அதிகம்தான். எனவே அதை நீ வைத்துக்கொண்டு பிள்ளையும் பெற்றது பிறகு பிள்ளையும் வளர்த்துக்கிட்டு நான் சீக்கிரம் திருப்பி வந்துடுவேன், கொஞ்ச நாள் போயிட்டு, அதுக்கடையில் நீ இதை பார்த்துக்க, நம்முடைய இந்த வருவாயும் அதிகமாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. போன ஆள் திரும்பி வரல. 2-3 வருஷம் கழிச்சுட்டு
2-3 வருஷம் கழிச்சு ஒரு செய்தி வருது, ஃபர்ரூக் இந்த யுத்தத்தில் ஷஹீதாகி விட்டார் அப்படின்னு ஒரு தகவல் வருது. ஆனா உறுதியான தகவல் இல்லை. தகவல் உறுதியா இருந்தா தானே இதா இருக்க முடியும். தகவல் இல்லையே, உறுதியான தகவல். ஒரு வதந்தி மாதிரி ஒரு செய்தி வருது. இன்னொரு 4-5 வருடங்கள் போன போது சொன்னா, நான் அந்த யுத்தத்தில் அவரை பார்த்தேன்னு ஒருத்தர் சொல்றாரு. என்னாச்சு? யாரோ மூத்தா இருப்பாங்க, அது ஃபர்ரூக் மாதிரி இருந்திருக்கும். உஹது யுத்தத்தில் நடக்க இல்லையா, ஸல்லல்லாஹு ஷஹீத் ஆயிட்டாங்கன்னு. அதே மாதிரி தான் வேற யாரைய பார்த்துட்டு சொல்லியிருக்கலாம். தப்பாக யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. இதே மாதிரி இன்னொரு தகவல் வந்தது, இல்ல அவர் ரோமர்களால், எதிரிகளால் கைது செய்யப்பட்டு சிறைக்கு போயிட்டார். இப்படி எல்லாம் தகவல் வருது. என்னன்னு புரிய முடியல. அப்ப தகவலும் உடனே வருமா? வராது. இன்னைக்குன்னா வாட்ஸ்அப்ல எல்லாத்தையும் போட்டு அனுப்பிடலாம், ஷேர் டு ஆல். அது என்ன முசீபத்தா இருந்தாதான் போகட்டும். எவ்வளவு தப்பு பண்றோம்னு யோசிக்கணும். நம்ம அறியாமலேயே நம் பாவத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். ஒரு அநியாயமாக ஒருத்தரை பற்றிய தகவலை நம்ம போடுறோம்னு வைங்க, வருதுன்னு வைங்க, அதை நம்ம அடுத்த ஆளுக்கு அனுப்புறோம்னா அது பிழை என்று இருக்குமே. ஆனால் நாம் யாருக்கெல்லாம் எத்தனை பேருக்கு போய் சேர்ந்ததோ அந்த பாவம் அத்தனையும் நமக்கு வரும். ஆகவே இந்த ஷேர் செய்யற விஷயமே நல்லது இல்லை. முதல் நல்ல விஷயத்தையே ஷேர் செய்யலாமான்னு யோசிக்கணும். அது பிரயோஜனம் தருமான்னு யோசித்து தான் செய்யணும். ஆக அந்த காலத்துல அந்த மாதிரி தகவல்கள் எதுவும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. போயிடுச்சு. போய் கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆச்சு. மாப்பிள்ளை போய் 30 வருஷம் ஆச்சு. மாப்பிள்ளை வாராக இப்போ ஃபர்ரூக் 30 வருஷத்துக்கு பிறகு மதீனா ஷரீஃபுக்கு திரும்புறாங்க. கனிமத்து பொருள் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 4000 தங்க காசுகளுக்கு மேல கையில இருக்கு. சில பொருட்களும் இருக்குது. அதையும் எடுத்துக்கிட்டு குதிரையில மதீனா ஷரீஃப்ல ஒரு இரவுல நுழையிறாங்க. அது 14ஆம் இரவு. சந்திரன் பளிச்சுன்னு இருக்கு, நல்ல வெளிச்சமாக இருக்கக்கூடிய நேரம். அப்ப அவங்க என்ன செய்யறாங்க, நேரா பள்ளிக்கு போறாங்க. பள்ளியில மஸ்ஜித் நபவி 2 ரக்காத் தொழுறாங்க. பக்கத்துல தானே வீடு. வீட்டுக்குள்ள போறாங்க. வீட்டு கதவு சாத்தி தான் வச்சிருப்பாங்க அன்றைய காலத்துல. இன்னைக்கு அது இருக்கு, அடைக்க மாட்டாங்க, சாத்தி வச்சிருப்பாங்க. கடைகளே கூட வெளியில தொங்கக்கூடிய பொருட்கள்லாம் தொங்கிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு அது இருக்கு, பார்க்கலாம். மதீனா ஷரீஃப்ல இந்த கடைகளை வெளியில பொருட்களை தொங்க போட்டிருப்பாங்க. அது அப்படி தொங்கிட்டு இருக்கும். அந்த உள்ள கடை கதவை சாத்திட்டு பூட்டை போட்டுட்டு போயிடுவாங்க. பொருட்கள் வெளியில தொங்கிட்டு இருக்கிறத நானே பார்த்திருக்கிறேன். இப்பவே எப்படிங்கன்னா அப்போ எப்படி இருந்திருக்கும். அப்ப கதவு சாத்தப்பட்டு இருக்குது, அடைக்கையில கையை வச்சு தள்ளினாங்க, திறந்துட்டு உள்ள போயிட்டாங்க. உள்ள சின்ன ஒரு மாடியும் இருந்தது. அவங்க கொடுத்து வாங்கி, அவர் வாங்கி வீடு தானே, நடுவுல பார்க்கலாம் நீங்க, இந்த மாடி இருக்கும், ஓப்பனா இருக்கும். இந்த ஏருக்காக வேண்டி அந்த காலத்துல ரொம்ப அழகா கட்டி இருக்கிறாங்க. அந்த காலத்துல வீடு இருக்குது, அது ஆரோக்கியமான வீடு. இன்றைய காலத்தை வீடு அழகான வீடு. எது சிறந்ததுங்கிறத பார்த்துக்கலாம். அப்ப அவங்க உள்ள போய் நிக்கிறாங்க. நிலா வெளிச்சம் உள்ள வருது. 30 வருஷத்துக்கு பிறகு வர்றாரு. இவரோட வயசு 60. 30 வயசுல போனது 60 வயசுல. அப்ப அவங்களுடைய மனைவி ஓரளவு 25 வயசு இருந்தா, 55 வயசு இருக்கணும். அந்த மேல ஒரு மாடி இருக்குது, ஒரு பால்கனி மாதிரி இருக்கும். அந்த அரபுகள் கட்டுறது நீங்க பாத்தீங்களா, அது அந்த காலத்துல ஸ்டைல். இன்னைக்கு அது அரபு காலத்துல இருக்குது. அங்கிருந்து ஒரு இளைஞர் கதவை திறந்துட்டு சத்தம் கேட்டு, என்னடா யாரோ கதவை திறக்கிறப்ப பார்த்தா ஒரு 60 வயசு மதிக்கத்தக்க ஒருத்தர் நிக்கிறார். அப்ப அந்த இளைஞர் கேட்கிறார், யாருப்பா நீ? இவர் இங்க இருந்து கேட்கிறார், நீ யாருப்பா? என் வீட்டுக்குள்ள என்ன நீ யாருன்னு கேக்குறீங்களா அப்படின்னு அவர் அங்கிருந்து கேட்கிறார். இது ஏன் வீடு, நீ யாருடா, வெளியே போடா அப்படிங்கிறார். யுத்தத்துல இருந்து வர்றாள் எப்படி இருப்பாங்க, வெளியே போங்கிறாங்க. கடைசியில் அவங்க கீழே வந்துட்டாங்க. கீழே சத்தம் அதிகமாகி அந்த இளைஞர் சட்டையை பிடிச்சிட்டார். ஃபர்ரூக்குடைய சட்டையை பிடிச்சிட்டு வெளியே போங்க. முதல்ல வீட்டுக்குள்ள வர்றதா இருந்தா எப்படி வரணும், சலாம் சொல்லிட்டு வரணுமா இல்லையா? யாராக இருந்தாலும் சலாம் சொல்லணும், அனுமதி கேட்கணும். உங்க பாடல உள்ள வர்றீங்க, அது இன்னும் ஒரு அந்நிய வீட்டுல உள்ள வர்றீங்க, அது எந்த விதத்துல நியாயம்? சத்தம் கேட்டு பக்கத்துல வீடு கதவு திறந்துருக்கு, சத்தம் வெளியில போய் பக்கத்து வீட்டுல எல்லாம் நிக்கிறாங்க. என்ன நடக்குது அப்படின்னு யோசிக்கிறாங்க. யார் இந்த மனுஷன், சண்டை போட்டுட்டு இருக்கிறாரு இந்த பெரிய மனுஷன் அப்படின்னு பாக்குறாங்க அவங்க எல்லாம். இதுக்கிடையில வீட்டுல இருந்து அந்த கதவு திறக்கிறது. கதவு திறந்து ஒரு பெண்மணி அங்கிருந்து பாக்குறாங்க. பார்த்தா மாப்பிள்ளை, அவங்க அம்மா தான், அவங்க மனைவி, ஃபர்ரூக்குடைய மனைவி நிக்கிறாங்க. இவங்க பேரு, இந்த இளைஞர் பேரு ரபியா. அப்ப சொன்னாங்க, ரபியா அவங்க சட்டையில இருந்து கையை எடு, அபூக் அது உங்க வாப்பா, உன்னுடைய தந்தை அது அப்படிங்கிறாங்க. மனைவி இல்லையா, பிள்ளை. அப்ப அவங்களுக்கு பிறந்த பிள்ளை அது. இவர் பிள்ளைதான் பார்க்க இல்லையே, இவர் வாப்பாவை பார்க்க இல்லையே, வயிற்றுல இருக்கும்போது தான் போயாச்சு. இந்த காலம் இருந்தா
பிறந்த மறு நிமிஷம் போட்டோ அனுப்பி விட்டுருவோமே, பழிச்சுன்னு டிசைனா பிள்ளைகள் போட்டு, அது ஒரு சந்தோஷம், அது தப்பு இல்லை. கணவன் வெளியூர்ல இருக்கிறாரு, போயிட்டாரு, வெளிநாட்டுக்கு போயிட்டாரு, போக வேண்டிய ஜாப் அப்படி. அப்ப நம்ம என்ன செய்வோம், இதில் அனுப்புவோமா இல்லையா? அது ஒன்றும் தவறு இல்லை. அப்ப அந்த காலத்துல அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. பிள்ளைய பார்க்க இல்லை, வாப்பாவை பார்க்க இல்லை. ரெண்டு பேரும் அப்படி அபூக்கு உன்னுடைய வாப்பாப்பா அது அப்படின்றதும் அப்படியே கட்டி அணைச்சிட்டாங்க. அப்பா வாப்பா என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்டு கொண்டு பேசி, இதுக்கு இடையில ஒரு பெண் வெளியில வந்து நிக்கிறாங்க மேல. அப்ப இவங்க சொன்னாங்க, வேற யாரும் இல்லை, உங்க மருமக தான், அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, உங்க மருமக தான் மேல இருக்கிறாங்க. அப்ப அவங்களும் கீழே வந்து மாமாவோடைய பேசிட்டு ரெண்டு பேரும் மேல போயிட்டாங்க. கணவனும் மனைவியா ரூமுக்குள்ள வந்து உட்கார்றாங்க. இப்பதான் செய்தி. அப்ப அவர் சொன்னாரு, என்னமோ நடந்து போச்சு, நான் சீக்கிரம் 1 வருஷம் 2 வருஷத்துல வரலான்னு போனேன், 30 வருஷம் ஆயிட்டு, அல்லாவுடைய நாட்டம் சரி முடிஞ்சது. நான் உன் கையில 30,000 தங்க காசு தந்துட்டு போயிருக்கிறேன், இன்னைக்கு அதை பெருக்கி நீ வச்சிருப்பா, ஒரு 40,000 45,000 அவர் சொல்றாரு வைத்திருப்பான். இப்ப நானும் கொஞ்சம் காசு கொண்டு வந்திருக்கிறேன், அதையெல்லாம் போட்டு ஏதாவது ஒரு சொத்தை வாங்கி நம்ம இந்த மஸ்ஜித் நபவியில இருந்துக்கிட்டு நம்ம பிள்ளையோட சந்தோஷமா இருப்போம், பேர பிள்ளைகள்லாம் பெற்று நம்ம மன நிறைவோட இங்கேயே வாழ்வோம், தீனியத்தான வாழ்க்கை இங்கே வாழ்வோம், முடிஞ்சா ஏதாவது ஹிதமத்து செய்வோம் இங்க இருந்து கொண்டே அப்படிங்கிற. இவங்களுக்கு பக்குண்டு ஆயிடுச்சு, கையில ஒரு பைசா கிடையாது. 30,000 தங்க காசுகளையும் செலவழிச்சிட்டாங்க. எதுக்காக செலவழிச்சாங்க தெரியுமா? அன்பான பெருமக்களே, எங்க கவனிக்கணும், தன் பிள்ளையை உருவாக்குவதற்கு. நான் அதை பின்னால சொல்லுவேன், அதை பாருங்க. அதோட நான் நிறைவுபடுத்துவேன், எனக்கான காலம் தரப்பட்ட நேரம் நிறைவுறுகிறது. அருமையானவர்களே, அப்ப அந்த நேரத்துல அப்படியா இப்போ போயிட்டு அவர் கொஞ்சம் டயர்டா, பயணம் வந்தவர் தானே, நான் கொஞ்சம் படுக்கட்டுமான்னு படுத்துட்டாங்க. இவங்களுக்கு தூக்கம் வரல, அந்த அம்மாக்கு. அல்லாட்ட கையேந்துறாங்க, கணக்கு கேட்கிறாரே, மாப்பிள்ளை 30,000 தங்க காசு தந்துட்டு போனனே, நீ அதை இன்னும் பெருக்கி இருப்பாயே, தங்கம் கேட்கிறாரு, ஒரு பைசா என்கிட்ட கிடையாது, இன்னைக்கு புள்ள தர்றதை வச்சுதானே நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறேன், எல்லாம் உனக்கு தெரியும், நான் இந்த இவர் தந்த பொருளை ஒரு பைசாவை நான் வீணாக்கவில்லை, ஹராமிலோ மக்ரூஹிலோ நான் செலவழிக்கவில்லை, அத்தனையும் உன்னுடைய தீனுக்காக, இந்த மார்க்கத்துக்காக, என் பிள்ளையை இந்த தீனுக்கு அர்ப்பணிப்பதற்காக நான் செலவழிச்சிருக்கிறேன், என்ன நீதான் பாதுகாக்கணும். அவர் கேட்டா நான் என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல, நாளைக்கு காலையில பாத்துக்கலான்னு படுத்துட்டாரு. நான் இந்த பொறுப்பை உங்ககிட்ட என்னுடைய காரியத்தை நான் அல்லாஹ்விடத்தில் ஒப்படைக்கிறேன். அந்த பெண்ணு அமைதியாயிட்டாங்க. தூக்கம் வரல அவங்களுக்கு. காலைல ஃபஜ்ர் பாங்க சொல்லுது, இவர் எழுந்திருக்கிறாரு. மகனை எங்கே, பிள்ளை எங்கே, அவர் என்ன பேர் சொன்னா, ரபியா. ஓ ரபியா, சரி சரி, நான் போய் தொழுதுட்டு வர்றேன் அப்படின்னு நினைச்சாரு. போறா அல்ல, அவங்க சொன்னாங்க, மகன் ரபியா நேரத்தோடய அவர் பள்ளிக்கு போயிட்டாரு, சீக்கிரமா போயிட்டாரு, பாங்க சொல்ல முன்னாலேயே போயிட்டாரு. அப்படியா, சரி நானும் போறேன். அங்கே நிறைய சஃபுகள் இருக்குது, அவங்க உட்காந்து தொழுறாங்க. இமாம், அந்த மஸ்ஜித் நபவியினுடைய இமாம் தொலை வைக்கிறார். அப்படி ஒரு அழகு, தர்த்தீல், சொக்கி போனார். என்ன ஒரு அழகு, என்ன ஒரு அற்புதம், என்ன ஒரு தஜ்வீத், என்ன ஒரு மஹ்ரஜ், என்ன தலஃபும், என்ன ஆச்சரியமான ஓதுதல். அப்படியே மெய்மறந்து நிற்கிறார். இமாம் ருக்குவுக்கு போகும் பொழுது இவருக்கு என்னடா இன்னும் கொஞ்சம் ஓத மாட்டாரா அப்படின்னு சில பிள்ளைகள் ஓதுறது நம்ம பாத்துக்கிறோமா இல்லையா? அவ்வளவு அழகா குர்ஆன் என்பது அவ்வளவு இனிமையானது. எத்தனை விருப்பமான பாடலை நீங்கள் திருப்பி திருப்பி கேட்டாலும் ஒரு கட்டத்தில் அதை அழுத்துறோம். சரிப்பா 10 தடவை கேட்டாச்சு, அது விடுப்பா. சூரத்துல் ஃபாத்திஹா திரும்ப திரும்ப ஓதுறோம், அழுக்குகிறதா? அல்லாஹ்வினுடைய குத்ரத் அது. அதை அழகாக தஜ்வீதோட ஓதினால் அது அவ்வளவு இன்பமாக இருக்கு. நம்முடைய பிள்ளைகள்லாம் சில சமயங்களை ஓதுறது கேட்டா என்ன அற்புதம். யூடியூப்ல கண்டதையும் கிடையாது பாக்குறது, அதை பார்க்க வைங்க பிள்ளைகளே நீங்க அதை பார்க்கணும், ஓதுறத பாருங்க. எவ்வளவு அற்புதமான பிள்ளைகள் ஓதுறாங்க என்ன அருமையாக. அப்படியே மெய்மறந்தாரு. தொழுகை முடிந்தது. அங்கங்கே பாடங்கள் நடக்கும். தொழுகை முடிஞ்சதுக்கு பிறகு இவரும் ஹதீஸ் பாடம் நடத்துறாரு. இமாம் அங்க தூரத்துல இருக்கிறார். இவங்க இது பாக்குறாங்க, தலபாலாம் கட்டி இமாம் பாடம் நடத்திட்டு இருக்கிறார். இவங்க தூரத்துல வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. பாடம் நடத்துற ஸ்டைலு ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. பக்கத்துல ஒருத்தர் இருக்கிற இந்த ஃபர்ரூக் கேட்கிறாரு, வந்தவரு, இந்த இமாம் யாரு அப்படின்னு கேட்கிறாரு. அவரை திரும்பி பார்த்தாரு. என்ன நீங்க இந்த ஊர் இல்லையோ, வெளியூர் ஆளா? இவங்களை தெரியாதவங்க யாராவது இருப்பாங்களா? இவங்களுக்கு மதீனால தெரியாத ஆளே கிடையாது. மதீனாவை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்களில் தெரியாத ஆளே கிடையாது. ஆளில் மதீனா, மதீனாவை சுற்றி இருக்கக்கூடிய அந்த நகர்ப்புறங்கள், கிராமப்புறங்கள், இதுல தெரியாத ஆளே இல்லை. இவங்களை போய் யாருன்னு கேட்குறீங்களே, நீங்க இந்த ஊர் இல்லையா? இல்ல நான் கொஞ்சம் நாளா வெளியில போயிட்டேன். அப்படியா? இவர் பேர் ரபிஅத்துர் ரை. அப்படியா? இவங்க தான் இமாம், இந்த மஸ்ஜித் இமாம். அப்படியா? ரபியான்னு பேர் வைப்பாங்க, அது என்ன ரபிஅத்துர் ரைன்னு பேர் வச்சிருக்கிறாங்க? ரைனா சிந்தனையாளர், இவங்க மிகப்பெரிய சிந்தனையாளர். இந்த மதீனா ஷரீஃபில் இருக்கக்கூடிய இமாம்கள்
தாபியன்கள் பல பேர் இருக்கிறாங்க. அவங்க அந்த தாபியுடைய காலம் தான் அது, சஹாபி முடிஞ்ச காலம். சாபிகளும் இருக்கிறாங்க சில சாபிகள். அப்ப அந்த பல தாபியன்கள்ல மூத்த தாபிகள் பல பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஹதீதுலையோ ஃபிக்ஹுலையோ ஏதாவது சந்தேகம் ஏற்பட்டால் இவங்கிட்ட தான் கேட்பாங்க. மதீனா ஷெரீஃபும் சரி, மதீனாவுக்கு வெளியிலும் சரி, இவங்க தான் இந்த மஸ்ஜித் நபவியினுடைய தலைமை இமாம். பெரிய பாக்கியம் இல்லையா? அப்படியா, யார பிள்ளை இவரு? அவர் கேட்கிறார், இவரே கேட்கிறார், ஃபர்ரூக் கேட்கிறார், யார பிள்ளை இவரு? இவரா? இவங்க இவங்க வாப்பா ஒரு ஆள் இருந்தாரு, ஃபர்ரூக்னு ஒருத்தர் இருந்தாரு, அவர் எங்கேயோ போயிட்டாராம், காணா போயிட்டாரு. எப்படி இது? அவர்கிட்ட தான் சொல்லப்படுது. ஃபர்ரூக்னு ஒருத்தர் இருந்தாரு, அவர் காணா போயிட்டாரு, 30 வருஷமா போயிட்டு. இப்ப என்னமோ தகவல் வருது, ராத்திரி என்னமோ வந்ததாக ஒரு தகவல். அவரோட மகன் தான் இந்த ரபியாத்துர் ராய். எப்படி இருக்கும்? நீங்க இதை எப்படி பார்க்கணும்னா, நான் சொல்ற வார்த்தைகளை நீங்க உங்களுடைய கல்புல கொண்டு வந்து, காதுகள்ல கேட்டு, கல்புகளை கொண்டு வந்து, கண்கள்ல கொண்டு வாங்க. அவருடைய நிலை எப்படி இருந்தது என்றால், என் மகன் ரபியாத்துர் ராய் மஸ்ஜிது நபவியினுடைய தலைமை இமாமா. என் புள்ள ரசூலுல்லா தொழுத இடத்துல நின்று தொழ வைக்கிறாரா? என் புள்ள ரசூலுல்லா சஜிதா செஞ்ச இடத்துல நெற்றியை வைக்கிறாரா? அவ்வளவு பெரிய பாக்கியம் உள்ளவரா? ஹதீது கலையில வல்லுனரா? கண்மணி நாயகத்தினுடைய ஹதீது கலைகளை ஆய்வு செய்து பெரிய ஆய்வாளர்களுக்கும் சந்தேகத்தை போக்கக்கூடிய வல்லுனராக திகழ்கிறாரா? எம் பிள்ளையா ரபியாத்துர் ராய் என்று அப்படி கண்கள் இருந்து கண்ணீர் வடி தாண்டி நனையுது, அழுறார். அப்ப அவரு பார்த்தாரு, நம்ம அவரை சொன்னா இவரையும் அழுகுறாருன்னு அவர் நினைக்கிறார். அவருக்கு தெரியல இவர் தான் ஃபர்ரூக்னு தெரியல. ஃபர்ரூக் இவர் தான் தெரியல. அப்படியே கதி கலங்கி போனார். இதை விட சிறப்பு ஒன்று இருக்க முடியுமா சகோதரர்களே? மஸ்ஜிது நபவியினுடைய இமாமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுத இடத்துல நின்று தொழ வைக்கிறது, நெற்றியை அவர்கள் வைத்த இடத்துல வைப்பது என்பது சாதாரண விஷயமா? அந்த ஹதீது கலைகளை பாடமாக நடத்தின அந்த விதத்தை பார்த்து இவர் அதந்து போயிருந்தார். அது யாருன்னு தெரியாத ஆரம்பத்தில், இப்ப தெரிஞ்சிருச்சு. அப்படியே ஆடி போய் அப்படியே எழுந்து வர்றார். ஆள் ஜவானான ஆள் தான், ஆனா இப்ப ஆள் அப்படி தளர்ந்துட்டார். அந்த இன்ப அதிர்ச்சியை தாங்க முடியாம அப்படியே தளர்ந்து வர்றாங்க. வீட்டுக்குள்ள வரும்போது மனைவி பாக்குறாங்க, அப்பா என்னடா போது நல்லா தானே போனாங்க மாப்பிள்ள, இப்போ திறந்து வர்றாங்களே, ஏதாவது பிரச்சனையா என்னையும் தெரியலையே, மதியனால அப்படிலாம் பிரச்சனை நடக்காதே, என்னாச்சு தெரியல, வாங்க வாங்க அப்பா அப்துல் ரஹ்மான், என்ன ஆச்சு, உட்காருங்க, என்னாச்சு? இல்ல ஒண்ணும் இல்லம்மா, நல்ல விஷயம்தான். என்ன நல்ல விஷயம்? என் புள்ள ரபியாத்துர் ராய்யா? ஆமா. என் பிள்ளையா மஸ்ஜிது நபவியினுடைய தலைமை இமாம்? ஆமா. இங்க இருக்கக்கூடிய முஹத்தீதீன்கள் ஹதீத் அறிவிப்பாளர்களுக்கெல்லாம் அவரா தலைவர்? ஆமா. என் பிள்ளை இப்படியா சீராக நீ வளர்த்திருக்கிறாய்? என்ன அற்புதமான தாய் நீ, என்ன அற்புதமான மனைவி நீ, எனக்கு கிடைத்த பாக்கியம் எவ்வளவு பெரிய பாக்கியம். என் பிள்ளையை நீ எப்படி உருவாக்கி இருக்கிறாய்? இந்த ஒரு செல்வம் எனக்கு போதாதா? நாளை அல்லாஹ்விடத்தில் இந்த செல்வத்தை நான் காட்ட மாட்டேனா? இந்த தீனுக்காக ஹிதமத் செய்யக்கூடிய பிள்ளையை நான் பெற்றெடுத்தேன் என்று சொல்ல மாட்டேனா? அதற்கான வாய்ப்பினை நீ அல்லவா எனக்கு வழங்கினாய் என்று கேட்டபோது, அப்ப அந்த பெண் நினைக்கிறாங்க, அந்த அம்மா, அல்லாஹ் நம்முடைய துவாவை கபூல் செஞ்சுட்டான். ராத்திரி கேட்டமே, நாளைக்கு காசு கேட்பாரு, காசுக்கு கணக்கு கேட்பாருன்னு நினைச்சோம். இப்போ போட்டாங்க. இந்த நீங்க தந்த பணத்தை எல்லாம் இந்த பிள்ளை இப்படி உருவாக்குவதற்காக நான் செலவழித்து விட்டேன். அவர்கள் ஓதக்கூடிய மதரசாக்களுக்கு கொடுத்தேன், ஓதி கொடுக்கக்கூடிய உஸ்தாதுமார்களுக்கு கொடுத்தேன். இதைத்தான் என் பிள்ளையினுடைய முழு இதையும் கவனத்தையும் கொண்டு அந்த செல்வத்தை அனைத்தையும் நான் செலவழித்திருக்கிறேன். இப்போது சொல்லுங்கள், உங்களுக்கு அந்த செல்வம் வேண்டுமா, இந்த செல்வம் வேண்டுமா? என்னமா கேள்வி! இந்த பிள்ளையை இப்படி உருவாக்கி தந்ததற்கு பிறகு அது என்ன செல்வம்? இதை வேண்டுமானாலும் நீ என்ன செய், கையில் பக்கம் 4000 தங்க காசு இருக்கு, எது வேண்டுமானாலும் செய் என்று சொன்னால், எப்படி பிள்ளையை உருவாக்கி இருக்கிறாங்க! எவ்வளவு பெரிய ஆச்சரியம் அது! சங்கையும் மகத்துவமிக்க கண்ணியத்திற்குரியவர்களே, எனக்கான நேரம், அளவிடப்பட்ட நேரம் முடிந்து ஒரு 3 நிமிஷம் அதிகம் எடுத்துக்கொண்டேன். நீங்கள் இதன் வழியாக நான் சொல்ல வருவது, இந்த கல்விக்கான இந்த மதரசாவில் உங்களுடைய பிள்ளைகளை முழுமையாக இணைத்து சிறந்த அறிவாளிகளாக, ஞானிகளாக, ஹாஃபிதுகளாக, ஆலிம்களாக, ஆலிமத்துகளாக நீங்கள் உருவாக்கணும். இந்த மதரசாவுக்கு முழுமையான சப்போர்ட்டாக நீங்க இருந்து எல்லா ஜமாத்தார் அத்தனை பேர், இந்த ஊர் மக்களும் ஒன்றுபட்டு சிறந்த ஒரு சமுதாயத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டு, எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய செல்வங்களை மனநிறைவான பிள்ளைகளாக, மார்க்கம் சார்ந்த பிள்ளைகளாக, தீனியத்தான பிள்ளைகளாக உருவாக்கி ஒற்றுமையோடும் சந்தோஷத்தோடும் மனநிறைவோடும்
நம்முடைய வாழ்க்கை இந்த வையகத்தில் கழிப்பதற்கும் நாளை மறுவுலகத்தில் கண்மணியாம் பொன்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சந்நிதியில் நாம் சந்தோஷமாக நிற்பதற்கும் வல்ல அல்லாஹ் அருள்வாளிப்பானாக. இந்த மஜ்லிஸை கபூல் செய்வானாக. பிஹக்கி ஹபீபிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.